VM IAS Academy, Dharmaburi. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் எதை பத்தி பார்த்தோன்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோமா? எனிபடி, எனி ஒன் ஆர் என்ன ஒன் ஆர் டூ? ஓகே சார். சார் FSSAI இன்ட்ரோடக்ஷன் சார். வெரி குட். FSSAI இன்ட்ரோடக்ஷன் அண்ட் FSSAI ஆக்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது, அதோடைய ஹிஸ்ட்ரிஸ் ஜென்ரலா சொல்லணும்னா அதோடைய வரலாறு நம்ம வந்து பார்த்தோம். எப்படி அந்த தாட் வந்து உருவாச்சு, அதுல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு ஆக்டா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, அதுல இருந்து FSSAI எப்படி உருவாச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனா பார்த்தோம். கரெக்டுங்களா? ஆமாங்க. வெரி குட். தென் FSSAI ஆக்ட்ல நம்ம மெயினா இப்ப இன்னும் டீப் இன்டு தட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட ஒரு ஒரு செக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா பாத்துடலாம். சரிங்களா? ஸோ FSSAI ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 சாப்டர் 101 செக்ஷன்ஸ் இருக்கு. இதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல சாப்டர் 1 பிரிலிமினரி செக்ஷன் 1, 2, 3 இது மூணுத்தை பத்தி மட்டுமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம FSSAI ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எப்போ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்தாரு, எப்போ கசட் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு, இதெல்லாம் இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரிமெம்பர் மறுபடியும் சொல்றேன்னா அதை ரொம்ப ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுல எந்த வித தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இப்ப நம்ம இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா இமேஜின் பண்ணிட்டு ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ள வாங்க. நான் எதை சொன்னாலுமே ஆஸ் ஏ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா நம்ம என்ன பண்ணணும், நான் படிக்கும் போது அப்படிதான் இமேஜின் பண்ணேன். ஸோ நீங்களே உங்களை ஒரு அதிகாரியா இமேஜின் பண்ணிக்கோங்க. மேனிஃபெஸ்டோ, இன்னும் இங்கிலீஷ்ல ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா மேனிஃபெஸ்டோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது நடைபெறும். பட் ஈவன் அப்படிதான் இருந்தாதான் உங்களுக்கு சப்ஜெக்டும் ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? நம்ம FSSAI ஆக்டோடைய முக்கியத்துவம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள், இதை நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல. எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள், எங்க அப்ளிகபிள் வராது, எங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா FSSAI ஆக்ட் பொருந்தாது அப்படின்றது, எங்கெங்கெல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் பொருந்தும். நீங்க ஒரு அதிகாரியா நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த FSSAI ஆக்ட் இங்க கண்ட்ரோல் பண்ணலாம், இங்க லைசன்ஸ் எடுக்கணும் எடுக்கக்கூடாது, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ட் வராது, நம்ம ஆக்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எனி ஐடியா? ஓகே சார் புரியல சார், ரிப்பீட் ஒன் மோர் டைம். நம்ம FSSAI ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், எங்கெங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அந்த ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பொருந்துமா பொருந்தாதா? மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் எல்லாம் பொருந்தா சார்? வெரி குட். அக்ரிகல்ச்சர் அதை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர்லி ஃபார்மர் சார். ஓகே. ஆமா. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெரி குட். வேற? ஃபிஷர்மேன் சார். ஃபிஷர்மேன்ஸ், ஓகே, வெரி குட். வேற? ஓகே, வெரி குட். என்ன மேடம்? who are producing the primary product sir, primary product னு சொல்லுவாங்க எகனாமிக்கலி. எஸ், வெரி குட். பிரைமரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது பிரைமரி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. எஸ், எந்தவித ப்ராசஸுக்கும் உட்படுத்தாம ப்ரொடியூஸ் பண்ணவங்க கையில இருக்கிறது மட்டும்தான். ஈவன் பிரைமரி ஃபுட் ப்ராடக்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கையில இருந்தோ இல்ல ஃபிஷர்மேன் கையில இருந்தோ வேற ஒரு கைக்கு இன்டர்மீடியட் பர்சனுக்கோ இதுக்கோ மாறப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா லைசன்ஸ் எடுக்கணும். அந்த கண்ட்ரோல் தான் ஃபுட் சேஃப்டி கீழே வருவாங்க. பட் பிரைமரி ஃபுட் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண பர்சன், அதை நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் கையில இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஆக்ட் கீழே வர மாட்டாங்க. சரிங்களா? இதுல கிளாரிட்டி இருக்கு. இதுல எதனா டவுட் இருக்குங்களா யாருக்குன்னா? ஓகே. அண்ட் இதனுடைய முக்கியத்துவம், இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்கான முக்கிய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன? ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மான ஒரு லைசன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயின் இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. சரிங்களா? இது கொண்டு வந்ததுனால ஆல் ஓவர் இந்தியா, இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா யூரோப் யூனியனுக்கு ஒரு இது இருக்கோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே உணவு சம்பந்தப்பட்ட ஆக்ட் 8 ஆக்ட் ஒன்னா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்டும் ஒன்னு இருக்கிறது இல்லாம
மொத்தமா ஒரு ஆக்ட் கீழே கொண்டு வரும்போது ட்ராக்கபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெகுலேட்டரி ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்காக இது கொண்டு வந்துச்சு. சரிங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையோ? ஸ்க்ரீன் வரலைங்க சார். இப்ப வருதுங்களா? இப்ப விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார். Now it's okay. ஓகே. இதோட முக்கியத்துவம் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ரிலிமினரி செக்ஷன் 1 and 2, 3. இதுல செக்ஷன் 1 பத்தி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா சரி இந்த செக்ஷன்லாம் படிக்கணுமா? செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த டெஃபினிஷன் செக்ஷன் 3 இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம படிக்கணுமா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற டவுட்ஸ் கேட்கறாங்க. மெயினா நம்ம செக்ஷனை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு எந்த செக்ஷன் என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகே, செக்ஷன் 1 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். நம்ம ஒரு செக்ஷனை படிக்கும் போது ரிவர்ஸ்ல இருந்து படிக்கணும் ஜென்ரலா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல பாயிண்ட் 1, 2, 3 இருக்கும். அதை படிக்கும்போது சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 1 ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006 என்ன சொல்லுது அப்படின்னா ஷார்ட் டைட்டில், அதை பத்தி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுது சப்செக்ஷன் 1. சரிங்களா? இதுக்கு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற செக்ஷன் எதுனா இதுதான் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பொருந்தும், யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. சார் அந்த அப்படின்றத பிராக்கெட்ல 34 கொடுத்துருக்காங்கல்ல சார்? எங்க எக்ஸாக்ட்டா சொல்றீங்க? FSSA ஆக்ட் 2006 வித்தின் பிராக்கெட்ல ஒரு ஓகே 34 ஒன்று கொடுத்துருக்காங்களா ஒரு நம்பர்? ஓகே. That deals with what sir? 34 means what? நம்ம ஸ்கிரீன்ல இருக்குங்களா அது? இல்லைங்க சார், அந்த இருக்கு கண்டென்ட்லயே இருக்கு, அதுதான் எனக்கு புரியல. ஆக்ட் நம்பர் 34 நம்மளுடைய ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஆக்டா கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்களே. ஓ ஓகே ஓகே, ஓ அப்படிங்களா சார்? ஓகே ஓகே. எஸ், ஆக்ட் நம்பர் 34 ஆஃப் 2006 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் சார், அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதான் கேட்டேன். எஸ், அதான் என்ன எத்தனாவது ஆக்டா இதை கொண்டு வரப்பட்டது. ஓகே ஓகே, அப்ப 34. எஸ். ஓகே சார், ஓகே ஓகே. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அண்ட் சப்செக்ஷன் 3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப கசட் நோட்டிபிகேஷன் வருதோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வரப்பட்டது அப்படின்றத சொல்றதுதான் சப்செக்ஷன் 3. ஜஸ்ட் இந்த செக்ஷன்ல என்ன தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா செக்ஷன் 1னா என்ன அப்படின்றது இதுல தெரிஞ்சா போதுமானது. நான் சொல்லும் போதே எக்ஸ்பிளைன் ஃபுல்லா பண்ணிட்டு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது தெரிஞ்சா போதும்னு மட்டும் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஆக்ட் என்ஆக்ட் பண்ணது, அதாவது இயற்றப்பட்டது 2006ல ஆகஸ்ட், பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணது 23 ஆகஸ்ட் 23ல பிரசிடென்ட் ஓகே பண்றாரு. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் 24ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் கசட் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த ஃபேஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ எந்த டேட்ல வந்தாலும் அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்த டேட்ல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்றத தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் செக்ஷன் 2 இட்ஸ் டேக் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நம்ம யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டேக் ஓவர் ஆல் த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது டிக்ளேர் பண்றாங்க. கண்ட்ரோலே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்தி சொல்றது மட்டுமே செக்ஷன் 2. அண்ட் நம்ம எஃப்எஸ்ஐ ஆக்டோடைய செக்ஷன் 3, இந்த ஆக்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆக்ட்ல இருக்கிற ஒரு வேர்டிங்ஸுமே இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எலாபரேட்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டிஃபைன் பண்ணி இது அங்க எல்லாமே ஜஸ்ட் இந்த செட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, செக்ஷனை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா A to Z வரைக்கும் 52 டெஃபினிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல ஒரே ஒரு சப் கிளாஸ், அதாவது கிளாஸ் ZE மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அமெண்ட்மெண்ட் பிடிஎஃப் மார்ச் 28, 2008ல அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 3 இந்த ஃபுட் சேஃப்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மெம்பர்ல த பார்ட் டைம் மெம்பர்ஸ் அந்த மெம்பர்ஸ் ஆல்சோ அவங்க அந்த வேர்டை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்ல செக்ஷன் 3ல ஒரே ஒரு வாட்டி அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா மார்ச் 28, 2008ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் இன்க்ளூட்ஸ் த பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஆன் த சேர்பர்சன் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா கூட ஆட் பண்ணியிருக்காங்க.
நம்ம இந்த 52 டெஃபினிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், சேர் பர்சன்ஸ், சிஇஓஸ், சிஇஓஸ் வராது, சேர் பர்சன், கமிஷனர், டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், ஃபுட் அனலிஸ்ட், இவங்க எல்லாரை பத்தி படிப்போம். அந்த டெஃபினிஷன்ல அவங்கவுங்க எந்த செக்ஷன்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுறாங்க அப்படின்றது மட்டும் அது முக்கியம். வேற எதுவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அதை வந்து தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னா உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் எதில் சொல்லியிருக்காங்க, சேர் பர்சன்னா அந்த டெஃபினிஷன் செக்ஷன் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்ஸ்னா என்ன, எஃபிஓஸ்னா என்ன, மேனுஃபேக்சர்னா என்ன, லைசன்ஸ், லோக்கல் ஏரியா, இதுக்கான சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கும். மெயினான டெஃபினிஷன்ஸ் என்னன்னா இதுக்கான டேர்ம்ஸ், இந்த ஆக்டுக்கான டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்பிராண்டட்னா என்ன, சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன, அன்சேஃப்னா என்ன, அடல்ட்ரண்ட்னா என்ன, கண்டாமினேட்னா என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல சொல்லுவோம். அதை நல்லா கவனிச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆக்டோட செக்ஷன்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, சப் கிளாஸ் ஏ ஆஃப் கிளாஸ் ஏ ஆஃப் subsection 1 of section 3 of FSI Act, இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா படிப்பாங்க ஃபுல்லா இது பண்ணும்போது. ஸோ அதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரண்ட், வாட் இஸ் மீன் அடல்ட்ரண்ட் அப்படின்னா, ஒரு பொருளை தரம் குறைவாக மாத்துறதுக்காக லாப நோக்கில் நம்ம பர்பஸா இன்டென்ட்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஆட் பண்றேன் எனக்கு லாப நோக்கில் அப்படின்னா, அந்த பொருள் ஆட் பண்ற பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் தான் அடல்ட்ரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்றேன், அந்த ப்ராசஸ்க்கு பேர் அடல்ட்ரேஷன். அந்த வாட்டர் ஆட் பண்ற வாட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் அடல்ட்ரண்ட். அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க, அடல்ட்ரண்ட் மீன்ஸ் எனி மெட்டீரியல் விச் இஸ் or could be employed for making the food unsafe or substandard or misbranded or contain extraneous matter, that is called adulterant. அந்த பொருளுக்கு பேர் அடல்ட்ரண்ட். சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்ல மெட்டாலின் எல்லோ அந்த மாதிரி இப்போ சில்லி பவுடர்லாம், பிரிஸ்க் பவுடர்லாம் யாரும் ஆட் பண்றது இல்லை. பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடல்ட்ரண்ட்னா புரிஞ்சுங்களா? வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் யாரோ ஆடிபிள் இல்லைன்னு போட்டிருக்கீங்க. திவ்யா எம் சார் கேக்குதுங்களா? ஐ எம் ஆடிபிள். Yes, sir, it's audible. Then Now it's audible. okay. Then class B. What is mean advertisement? Audio, visual, representation, pronouncement. Just சொல்றது கூட ஒரு விதமான லைட், சவுண்ட், ஸ்மோக், கேஸ், பிரிண்டிங், எலக்ட்ரிக் மீடியா, இன்டர்நெட், வெப்சைட், எனி நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், பேப்பர், இன்வாய்ஸ் ஆர் அதர் டாக்குமெண்ட், எனி வைஸ் எந்த வாயிலாக, அதாவது நம்ம இந்த சொல்லியிருக்க கேஸ், ஸ்மோக் வாயிலாக கூட நம்ம எதனா அட்வர்டைஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம பொருளை பத்தி எடுத்து சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா யூடியூபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருந்தாங்க தெரியுமா? என்ன சொல்லியிருந்தாங்க? யூடியூபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரிகள் கொடுக்கப்பட்டது? சார் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்த கடைக்கு மட்டும்தான் வந்து யூடியூபர்ஸ் வந்து விளாக் போடணும். வெரி குட். தென் அவங்களுடைய ஹைஜீன் இது எல்லாமே மெயின்டைன் பண்றாங்களா, அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்றது. அது அவங்க கிட்ட இப்ப எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒருத்தர் நம்ம ரெகுலேட் பண்றோம் இல்ல ஒருத்தருக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸை வெளியிடுறோம் அப்படின்னா நம்ம ஆக்ட்ல அதுக்கான ப்ரொவிஷன் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் நம்ம டிபார்ட்மெண்டால. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷனும் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கிளைம் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே ஆக்ட்லயும் ரெகுலேஷன்ஸ்லயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா ஒரு ரெகுலேஷனும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இந்த மாதிரி மேடம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாகோ ஒரு ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் எனி பர்சன் அது கொடுக்குறாங்க அப்படின்னா சம்பந்தம், அதாவது எஃபிஓக்கு ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டருக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், அவங்க கண்டிப்பா இது எல்லாமே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஸோ அது இந்த கிளாஸ் மூலியமா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு கூட்டு சொன்னாங்க. தென் அடுத்தது சேர்பர்சன். அது உங்களுக்கு எப்பயுமே சேர்பர்சன்ஸ் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 3(1)C இந்த கிளாஸ்ல டெஃபினேஷன் சேர்பர்சனுக்கான டெஃபினேஷனை சொல்றாங்க அப்படின்றத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா போதுமானது. அடுத்தது டி, கிளைம். வாட் இஸ் மீன் கிளைம்? இதை சாப்பிடுங்க சக்கரை நோயே வராது, ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிட்டா எனக்கு விட்டமின் டி கிடைக்கும், கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை சாப்பிட்டா கண்ணு தெரியும், அந்த மாதிரி ஏதோ ஒரு
claim anything. சரிங்களா? It's any representation which states, suggests or implies food has been particular qualities related to the origin, nutritional properties. Originனா டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது துபாய் டேட்ஸ் அந்த மாதிரி. துபாய் டேட்ஸே இருக்காது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி எதனா கிளைம் கொடுக்கலாம். அது வேற இது. ஓகே, பட் நான் கிளைம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், விட்டமின்ஸ் கொடுக்கும், மினரல்ஸ் கொடுக்கும், அதோடைய நேச்சர், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ப்ராசஸிங். இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் ப்ராசஸிங்ல எனிதிங். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணது, கெமிக்கல் போடாதது, அந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கிளைம்ஸ். இந்த கிளைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் கிளைம்ஸ் இருக்கு. நம்ம லேபிளிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கும் போது இதை ரொம்ப இன்னும் டீட்டெயிலா படிப்போம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, நியூட்ரிஷனல் கிளைம், ஹெல்த் கிளைம், கம்போசிஷன், இதுல 100% பீனட்ஸ் தான் இருக்கும். குவாலிட்டி, ஒரு டவுட். பியூர் குவாலிட்டி. எஸ், சொல்லுங்க சார். இப்போ பாலிட்டி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, எதனா ஒரு ஆக்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஆட் பண்ணணும். அந்த லால வந்து பார்த்தோன்னா சேர்க்கணும். ஓகே, சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்லிமெண்ட் கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா, பெசை. ஓகே ஓகே. இப்போ நம்ம பாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 13A 51AB அந்த மாதிரி சேர்த்திருப்பாங்க. இப்போ இதுல ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ல ஏன்னா அந்த மாதிரி சேர்த்திருக்காங்களா? எதை ரிலேட்டடா சேர்த்திருக்காங்களான்னு கேக்குறீங்க? இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி அர்ஜென்ட் ரெக்வயர்மெண்ட் ஆர் இன்க்ளூட் பண்ற மாதிரி என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ 2006ல வந்தது இல்லையா அந்த ஆக்ட். ஆமா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் 2026 இது வரைக்கும் எதனா அது மாதிரி ஆட் பண்ணிருக்காங்களா ஆக்ட்ல? அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 3 டைம் நடந்திருக்கு சார் அமெண்ட்மெண்ட்ஸ். அது ஸ்பெசிஃபை பண்ணுங்க சார், எந்தெந்த ரூல்ஸ் இது லான்னு நம்பர். இல்ல அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது இப்ப சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த டாபிக் ரிலேட் இல்ல. நான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். 3 டைம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதோட டீடைல்ஸ் நம்ம இந்த எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல நம்ம FSI வெப்சைட் ஹேண்டில் பண்றது எப்படின்றது போது வந்து பாத்தீங்கன்னா அதை உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். சரிங்களா? நம்ம FSI வெப்சைட்லயே அது ஈஸியா எடுத்துடலாம். அதெல்லாம் ஒரு நான் அதுக்கு இந்த எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல உங்களுக்கு அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? நான் அதை உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, தென் கிளைம்ஸ். கிளைம்ஸ் பத்தி வைக்கும்போது குவாலிட்டி கிளைம்ஸ், சேஃப்டி கிளைம்ஸ், ஃபங்க்ஷனல் கிளைம்ஸ், நோ ஃப்ரீ கிளைம். இதுல எந்த வித கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, சோர்ஸ், மல்டி கிரெயின், இதுல வந்து ராகில மட்டுமே செஞ்சது, எனர்ஜி கிளைம், இன்ஸ்டன்டா உடனே. இந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த கிளைமுக்கான டெஃபினேஷன்ஸ். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைம்ஸ். இதுல லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே வரும்போது இன்னும் டீட்டெயிலா எந்தெந்த கிளைம் கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, வித்தின் த ரெகுலேஷன்ஸ் படி என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே அந்த ரெகுலேஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இப்ப கிளைம்னா என்ன டெஃபினேஷன், அந்த கிளைம் என்ன செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வருது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த இடத்துல போதுமானது. சரிங்களா? செக்ஷன் 3(1)(d gives the definition of the claims. Okay. Then class E, Commissioner of Food Safety. It's appointed under section 30. இது தெரிஞ்சா போதுமானது. கிளாஸ் எந்த செக்ஷன் வருது, கண்டிப்பா இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். செக்ஷன் 3(1)(e யாரை பத்தி சொல்லுது டெஃபினேஷன் அப்படின்னா, கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அப்படின்றத நீங்க சொல்லணும், தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இல்ல சார் இதெல்லாம் படிக்கணுமா வேணாமா, இது ரொம்ப இந்த ஒரு வாட்டி கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பா படிக்கணும். இந்த விஷயம், இந்த செக்ஷன் இது மட்டுமா தெரிஞ்சிருக்கணும். அந்த டெஃபினேஷன் நீங்க ஜஸ்ட் இந்த மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. கமிஷனரா இது இப்ப கிளைம்னா என்ன, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, அது ஜஸ்ட் நீங்க உங்களுடைய கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். பட் அந்த செக்ஷன்ஸை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கிளாஸ் F, கன்சியூமர். நம்ம பர்சனல் நீட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்றது, அவங்கள யார் என்னன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர்ஸ். தென் கண்டாமினன்ட். வாட் இஸ் மீன் கண்டாமினன்ட்? ஃபுட் ஆட் பண்றேன், ஆட் பண்ணல, என்ன contaminants means any substance whether or not added to the food but which is present in the food such as result of எதன் மூலமா, ப்ரொடக்ஷன் மூலமாகவோ, மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், ப்ரிப்பரேஷன், ட்ரீட்மெண்ட், பேக்கிங், இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொடக்ஷன் டைம்ல பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி அடிப்போம், பட் அதோட எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல அதோடைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை சொல்றாங்க. மேனுஃபேக்சர், நான் எதனா இந்த பொருளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பொருளை உருவாக்குறேன், பிஸ்கெட் உருவாக்குறேன், உருவாக்கும் போது நான் ஆட் பண்ற இடத்துல எதனா ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாமே கண்டாமினன்ட் தான். ப்ராசஸிங், ப்ரிப்பரேஷன், ட்ரீட்மெண்ட், பேக்கிங், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் சச் ஃபுட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் கண்டாமினன்ட். பட் இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, கண்டாமினன்ட்ஸ் டஸ் நாட் ரெண்டர் டு தி அன்சேஃப் ஆர் எனி எக்ஸ்ட்ராஜினியஸ் மேட்டர். இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா இதுக்கான டிஃபரன்ஸ் நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டாமினன்ட்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுங்க.
அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம், கெமிக்கல், பிசிக்கல், நேச்சுரல். ஓகே. அண்ட் கிளாஸ் எச், டெஃபினிஷன் ஆஃப் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அண்டர் செக்ஷன் 36. ஒரு 3 ஸ்லைடு ஓட்டியிருப்பேன். அந்த ஸ்லைடு பின்னாடி எக்ஸ்ட்ராடனரி மேட்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சொன்னேன் அப்படின்னா எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். தென் கிளாஸ் ஐ, எக்ஸ்ட்ராடனரி மேட்டர் மீன்ஸ் any matter contained in the article of food which may be carried from the raw material, packaging material, processing systems used for the manufacture. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டாமினன்ட் படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடனரி மேட்டர் படிச்சிருக்கோம். இது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னா கிடையாது. எக்ஸ்ட்ராடனரி மேட்டர்ன்றது நம்ம ப்ராடக்ட் இப்ப நம்ம பேக் பண்ற பேக்கேஜ் மெட்டீரியலோ ப்ரொடியூஸ் பண்ணும் போது இப்ப மிஷின்ல போயிட்டு உள்ள வருது, அதுல இருக்கிற இரும்பு பொருள் எதனா உள்ள போயிருது, கல் இருக்கிறது, இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், பூச்சி அந்த மாதிரி எது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதுல இருக்கிறது, அதான் எக்ஸ்ட்ராடனரி மேட்டர். அதுவே கண்டாமினன்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடவே விசிபிளா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எலியோட முடி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடனரி மேட்டர், அது விசிபிளா தெரியும், வெளியிருந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா வருது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினன்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ், பெஸ்டிசைட்ஸ், ரெசிடியூஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. அந்த போட்டோல இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். ஹெவி மெட்டல்ஸ், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், மைக்ரோபியல் கண்டாமினன்ட், அதனுடைய ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின்ஸ் அண்ட் பிசிக்கல் கண்டாமினன்ஸ், பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் எதுனா ப்ரொடியூஸ் ஆகுது, இதான் கண்டாமினன்ட். இதுவே எக்ஸ்ட்ராஜனஸ் மேட்டர்ஸ் அப்படின்றது எனி அதர் தென் விசிபிள், பிளாஸ்டிக்ஸ், புரோக்கன் கிளாஸஸ், ஜூட் ஃபைபர்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் உட்டன் பீசஸ், ஃபெதர்ஸ், இந்த மாதிரியானது. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஓகே, இதுல எதனா டவுட் இருக்குங்களா? No, sir. அந்த முக்கியமான டெஃபினேஷன் நேத்து கூட நம்ம போன கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபுட் அண்ட் ஃபுட் சேஃப்டினா என்னன்றதை பார்த்துட்டு வாங்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வந்தீங்களா? Yes, sir. Anybody? What is mean foods? Okay, food means any substance பார்ஷியலாவோ ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணதோ இது பண்ணதோ. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, எதெல்லாம் ஃபுட்டு கீழே வரும், அதர் தென் பிரைமரி ஃபுட் இன் த ஹேண்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் மேனுஃபேக்சர், அதாவது ஃபார்மர் கையிலையும் ஃபிஷர்மேன் கையிலையும் இல்லாத பிரைமரி ஃபுட்ஸ், இது எல்லாமே இந்த ஆக்டுக்கு கீழே வரும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ப்ராசஸ் பண்ணதோ, பார்ஷியல் ப்ராசஸ் பண்ணதோ இல்லை ப்ராசஸ் பண்ணாத பொருளோ ஹியூமன் கன்சம்ஷனுக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுட், இன்க்ளூடிங் பிரைமரி ஃபுட்ஸ் டு பி எக்ஸ்டெண்டட் இன் த கிளாஸ் தட் கே. Genetically modified food, engineered food, and food contains such ingredients: infant food, packaged drinking water, alcoholic drink, chewing gums, note the point, chewing gums, and any substance including water used into the food during its manufacture preparations. ஏன் நான் இதை ரொம்ப அழுத்தி இன்க்ளூடிங் வாட்டர் யூஸ்ட் இன் த ஃபுட் அப்படின்னு சொல்றேன்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி மூலியமா ஒரு பேன் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமிஷனர் விட்டுட்டு இருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்ஸ் டொபாக்கோ விற்பனை தமிழ்நாட்டில் தடை. அது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுது அந்த தடையை? யாருன்னு தெரியுங்களா? எனிபடி? எஸ். ஆனா டொபாக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டா? நோ சார். ஏன் நோ சொல்றீங்க? அப்புறம் எப்படி பேன் பண்றாங்க? ஃபுட்டே கிடையாதுன்னு சொல்றீங்க, எப்ப எப்படி டொபாக்கோ வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க? அண்டர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், அண்டர் ஃபுட் சேஃப்டி ஆக்ட். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட கேரளா மாநிலம், இப்ப ரீசெண்டா கூட ஆந்திராவா தெலுங்கானான்னு தெரியல, ஏதோ ஒரு மாநிலத்தை கூட பேன் பண்ணாங்க. மகாராஷ்டிரா ஆல்சோ பேன் நினைக்கிறேன். ஃபுட் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி பேன் பண்றாங்க? இது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணது இல்லைங்க. ஸோ அப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணலாமே, ஏன் ஃபுட் சேஃப்டி? கரெக்ட். ஏன், எதனால அப்படின்னா, நம்ம வந்து பேன் ஆர்டர் நீங்க படிச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சீவிங் டொபாக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் மீன் ஃபுட் அப்படின்னா, வாட் எவர் கன்சப்ஷனுக்காக நம்ம வாய் வழியா, இப்ப சீவிங் கம் ஆல்சோ, சீவிங் கம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முழுங்க மாட்டோம், பட் அதுல இருக்கிற எசன்ஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாய் வழியா நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள போகும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அதை இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்ஸு கூலிப்பில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்க்கு நம்ம வாட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதை ஒரு ஃபுட்டாக கொண்டு வந்து அதன் மூலியமா நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆர்டரை வருஷம் வருஷம் இஷ்யூ பண்றாங்க. புரியுதுங்களா? ஆல் டொபாக்கோ இட்ஸ் நாட் ஃபுட். சீவிங் டொபாக்கோ அதை தான் நம்ம பேன் பண்றோம். ஆன்ஸ் கூலிப் சம் அதர் ப்ராடக்ட்ஸ் வாய்வியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கிறதோ இல்லை மெல்றதோ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம பேன் பண்றோம். புரியுதுங்களா? இப்போ இந்த பிடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டொபாக்கோ தான், பட் சிகரெட் ஆக்ட் கீழே வந்துடும், அது பேன் கிடையாது. மூக்கு வழியா இழுக்கிற மூக்குப்பொடி பேன் கிடையாது. ஓகேங்களா? வாய் வழியா போடக்கூடிய சீவிங் டொபாக்கோ மட்டும்தான் பேன். இந்த பேன் ஆர்டர் நம்ம வெப்சைட்ஸ்லேயே கிடைக்கும், நான் கூட ஷேர் பண்றேன். அந்த பேன் ஆர்டரை ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ரெசெப்டிவ்ல பாருங்க எப்படி அதை பேன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாட்டரை ஃபுட்ல யூஸ் பண்ணக்கூடிய. இல்லை சொல்லுங்க சார். இல்லை யாரோ ஏதோ சொன்னீங்க, எனி டவுட்? ஸோ வாட்டர் நம்ம ப்ராசஸிங் யூஸ் பண்றோம்ல, ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நடுவில் அந்த ப்ராசஸிங் யூஸ் பண்ற வாட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லாத பொருளை யூஸ் பண்ணி அதை ஒரு ஏதோ ஒரு கன்சப்ஷனுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா கன்சிடர் ஆஸ் ஏ ஃபுட். இது எல்லாமே அந்த டெஃபினேஷன்ஸ் தான், அப்படியே ஜஸ்ட் படிச்சுக்கிங்க. அதில் இன்க்ளூடட் நம்ம முதல்ல படிச்சது எது இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ட்ரக்ஸ், மெடிசனல் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், நார்கோட்டிக்ஸ், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கீழே கவர் ஆகாது. தட் இஸ் எக்ஸ்க்ளூடட். அனிமல் ஃபீட், ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன்ஸ், இது எல்லாமே. அதில் மெனி ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் மில்க் எல்லாமே. அண்ட் டெஃபினேஷன் கே தட் டெல்ஸ் அபவுட் ஃபுட் அடிக்டிவ்ஸ். ஃபுட் அடிக்டிவ்ஸ்னா என்னென்னலாம் ஃபுட் அடிக்டிவ்ஸ் வரும்? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடிக்டிவ்ஸ் இருக்கு. எதனா ஒரு 2-3 சொல்லுங்க போட்டப்போ. சார் கலர் சார், கலர்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ், வெரி குட். ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸ்வீட்னர்ஸ், emulsifier, இந்த sweet மாதிரியான enhancer, ஃபுட் அடிக்டிவ்ஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட். எமல்சிஃபையர், ஸ்வீட் என்ஹான்சர், texture formation, சூப்பர். 2 பேரும் டெக்ஸ்சர் ஃபார்மேஷன், ஸ்டெபிளைசர்ஸ். வெரி குட், பரவாயில்ல, நிறைய சொல்றீங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், எமல்சிஃபிகேஷன், எமல்சிஃபையர், ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிக்டிவ்ஸ் தான், சரிங்களா? இட்ஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுவோம்னா கிடையாது. பட் டைபிக்கல் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை யூஸ் பண்ணுவோம். அதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும், இல்லாததும் இருக்கும். கலரண்ட்டுக்குலாம் எந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ கிடையாது. ஒரு சிலதுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். இதில் கொழுப்பு சத்து இருக்கும், இல்லை கார்போஹைட்ரேட் இருக்கும், இல்லை ப்ரோட்டீன் இருக்கும் ஒரு சில ஃபுட் அடிக்டிவ்ஸில். பட் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இது டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். டைரக்ட் மீன்ஸ் இன்டைரக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைரக்டா நம்ம ஒரு பொருள் ஆட் பண்றோம், அது அப்படியே தெரியும் இது பண்றது. பட் ஒரு பொருள் ஆட் பண்ணுவோம், அந்த பொருள்னால இன்னொரு பொருள்ல எஃபெக்ட் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், எண்ணெயில நம்ம ஒரு ஃபுட் அடிக்டிவ் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல போட்டு பொரிச்சு எடுக்கிற பொருள்லயும் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதான் இன்டைரக்ட் ஃபுட் அடிக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கண்டாமினண்டா கொண்டு வர முடியாது. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. எங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஃபுட் அடிக்டிவ் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் not normally consumed at a food by itself or used as a typical ingredient of the food, whether or not its nutritive value, the intentional addiction of the food to which for the technological purpose in the manufacture process, preparation, treatment, result may be reasonable extent to reach a direct or indirect. ஸோ டைரக்ட், இன்டைரக்ட், இது புரிஞ்சுங்களா? டைரக்டா நீங்க ஒரு பொருள் ஆட் பண்றீங்க, பட் அந்த பொருள்ல இருந்து அந்த பொருள்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயும் அதை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது, இது இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. அதை கண்டாமினண்டா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் கிளாஸ் ஹை ஃபுட் அனலிஸ்ட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதை மட்டும் தெரிஞ்சா போதும். அது எந்த செக்ஷன் கீழே வரும்னா செக்ஷன் 45 ஆஃப் த ஃபுட் சேஃப்டி ஆக்ட் கீழே வரும். அண்ட் எம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபுட் அத்தாரிட்டியை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது. ஃபுட் அத்தாரிட்டி மீன்ஸ் ஃபுட் எஃப்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே, அது செக்ஷன் 4 கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போகும். ஃபுட் பிஸ்னஸ்
நார்மல் நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் கிளாஸ் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. எனி ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சர், பேக்கேஜிங், சர்வீஸ் இன்க்ளூடிங் ஃபுட் சர்வீஸ், கேட்டரிங் சர்வீஸ், சேல்ஸ் ஆஃப் த ஃபுட் அண்ட் இன்கிரீடியன்ஸ், எனிதிங் ஃபுட் ரிலேட்டடா, ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ராடக்ட்டோ இல்லை ஃபுட் ப்ராடக்ட்டோ அது ரிலேட்டடா எதை சேல்ஸ் பண்ணாலும் அது எல்லாமே ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் கிளாஸ் ஓ ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், அந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களாம் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் கிளாஸ் பி ஃபுட் லெபார்டரியை பற்றி சொல்றது அண்டர் செக்ஷன் 43 ஃபுட். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற ஃபுட் லெபார்டரி எல்லாமே நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ், NABL அக்ரிடேட்டட் லேப்ஸ். NABL மீன்ஸ் எதுக்காக NABL கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரியான ஒரே முறையான மெத்தட் ஆஃப் டெஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சிம்பிள் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுல டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டைல்ஸ்ல ஊற்றி பார்த்து அதோடைய கோடை பார்த்து ஸ்ட்ரிக்ஸை பார்த்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் மெத்தட் போட்டு ரிசல்ட் வேரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக NABL மூலியமா ஆல் ஓவர் இந்தியா ஒரே மெத்தட் ஆஃப் டெஸ்டிங்கை கொண்டு வந்தாங்க. இது பின்னாடி நம்ம இன்னும் டிப்தா ரெகுலேஷன்ஸ்ல படிப்போம். ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுங்க ஃபுட் லெபார்டரி அதுக்கு என்ன மீனிங் அண்ட் அது எந்த செக்ஷன் கீழே வருது, அது எந்த செக்ஷன் இப்போ டெஃபினிஷன் செக்ஷன் 3(1) கிளாஸ் பி. ஓகே, செக்ஷன் கிளாஸ் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி. எஸ், நேத்தும் இதை பத்தி சொல்லியிருந்தோம். ஃபுட் சேஃப்டினா என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லி. ஃபுட் சேஃப்டி மீன்ஸ் அக்செப்டபிள் ஃபார்ம்ல இருக்கணும், எந்த விட அசார்டியஸும் இல்லாமல். சிம்பிள் இதான். ஓகே, இன்டென்டட் ஃபார் யூஸ், நம்ம சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கும், எந்த வித அதை சாப்பிட்டா எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஹோல்சம் ஆஃப் ஃபுட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம FSI படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஃபுட் சேஃப்டி ஆடிட் நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல தேர்ட் பார்ட்டி ஆடிட்ன்றது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். ஃபுட் சேஃப்டி ஆடிட்ன்றது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் ஒரு ஏஜென்சியா ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து நம்மளை பார்த்து நம்ம நிறை குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் என்னுடைய ரிலேஷன் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் கேட்டேன் என் கிளாஸை பார்த்து அப்படின்னா ஓகே நல்லா இருக்கு, நல்லா தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வெளியிருந்து நீங்க வந்து கேட்குறீங்க, ஒரு சில குறை நிறைகள் கண்டிப்பா இருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி ஸ்லோவா நடத்துறாரு, ஃபாஸ்டா நடத்துறாரு, சரி பாயிண்ட்டை சொல்ல மாட்டேன்றாரு, இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது பர்சன் வந்து சொன்னாதான் நம்மளுடைய என்ன குறைகள்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆடிட், த சிஸ்டமேட்டிக் ஆர் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன், என்னை சம்பந்தப்பட்டவங்க இல்லாம. ஓகே, அண்ட் கிளாஸ் எஸ் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இட்ஸ் மீன்ஸ் அடாப்ஷன் ஆஃப் குட் மேனுஃபேக்சரிங், GMP, GHP. இந்த ஷார்ட் ஃபார்மும் கொஷின்ஸாக வரும். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், குட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ், அசார்ட் அனலைசிஸ், HACCP, அசார்ட் அனலைசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். இது எல்லாமே அடாப்ட் பண்ணி ஒரு சிஸ்டம், ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தட் இஸ் மீன் எனி எக்ஸாம்பிள் மீன்ஸ் ஒரு மில்க் ப்ரொடியூசிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். காஸ்ட்ரேஷன் எவ்வளோ டெம்பரேச்சர்ல பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், அப்போதான் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? பாஸ்டரைசேஷன்லேயே நீங்க படிச்சிருப்பீங்க எப்படியும் ஒரு 3 டைப், ஃபாஸ்ட், அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. 60 டிகிரில பண்ணா எவ்வளோ நேரம் பண்ணணும், 70 டிகிரில பண்ணா எவ்வளோ நேரம் பண்ணணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் பண்ணாதான் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆகும். அந்த டைமிங், அந்த கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தாவிங் பண்ணணும், அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஃப்ரீசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும், அப்பதான் அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா வளராது, க்ரோத் இருக்காது, அரெஸ்ட் ஆகும் அதோடைய க்ரோத். ஸோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். க்ளீன் அண்ட் சானிடைசேஷன், எப்பயுமே எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் போகணும், ப்ரீசர் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், நம்ம ரெகுலர் டெஸ்டிங் இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது அசார்ட் அனலைசிஸ், இது பின்னாடி இந்த டெஃபினேஷன்ஸ்லேயே சொல்லுவேன். அசார்ட் அனலைசிஸ்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் கம்யூனிகேஷன், ஒரு கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், ஒரு ப்ராசஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டெப்ல கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு மில்க் இருக்குன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும், அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தோடைய க்ரோத் அரெஸ்ட் ஆகாமல் போயிடலாம். ஸோ கண்டிப்பாக ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது இந்த ஃபார்ம் டு ஃபோர்க், நம்ம ஃபார்ம்ல இருந்து நம்ம தட்டுக்கு வர வரைக்குமே அந்த எல்லா இடத்துலையுமே இது மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளீன், சானிடைசேஷன், இது எல்லாமே அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ஃபுட் சேஃப்டியா, அதாவது ஒரு சேஃப்டி ஃபுட் எல்லாமே நம்ம கைக்கு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பேக்கரி யூனிட், மீட், ஃப்ரூட்ஸ் அண்ட் இது ரெடி டு ஈட்,
இதுல எதனா டவுட் இருக்குங்களா? ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஃபுட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்கும்போது எத்தனாவது யூனிட்னா எக்ஸாக்டா யூனிட் நம்பர் 7. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎம்பி ஆடிட், ஜிஎம்பினா எப்படி இருக்கணும், அண்ட் யூனிட் 6 ஆல்சோ அசார்ட் அனலைசிஸ், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், அதுல எல்லாமே இன் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷனுக்காக ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே அடாப்ட் பண்ணி பண்றதுக்கு பேர் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, அண்ட் அதோடைய செக்ஷன் எதில் சொல்லுது அப்படின்னா செக்ஷன் 3(1)(s). அண்ட் டீன்றது ஆஸ் யூஷுவல் நம்மளை பத்தி தான். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நம்ம எதுக்காக படிக்கிறோம்? இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம்ஸுக்காக படிக்கிறோம். ஸோ நம்ம பத்தி இருக்கிற சொல்ற டெஃபினேஷன்ஸ் எதுனா கிளாஸ் டி. அண்ட் வாட் இஸ் மீன் அசார்ட்? பயாலஜிக்கல், கெமிக்கல், பிசிக்கல், எனிதிங். எனக்கு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அது பிரச்சனை ஆசாட், அவ்வளவுதாங்க. பயாலஜிக்கல்னா மைக்ரோ ஆர்கானிசம், கெமிக்கல்னா எனி கெமிக்கல்ஸ், அண்ட் பிசிக்கல் மீன்ஸ் முடி, இரும்பு பொருள், பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பொட்டன்ஷியல் டு காஸ் அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட். அண்ட் இம்போர்ட், நம்ம வெளிநாட்டுல இருந்தோ வெளி இதுல இருந்தோ இம்போர்ட் பண்றதுக்கு அதுக்கான டெஃபினிஷன். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் செக்ஷன் 32 படி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. எதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல் 4 அண்ட் நம்ம ஆக்ட், ரெகுலேஷன், ரூல்ஸ் அதுல எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் இருக்கும் பட்சத்தில் இதை சரி செய்யுமாறு FBOக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு நோட்டீஸ். இதை சரி செய்து மாற்றி எனக்கு அறிக்கை சமர்ப்பிங்கள். அப்படி சமர்ப்பிக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம சட்டன்படி FSI ஆக்டின் படி என்ன பண்ணுவோம், அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். அந்த நோட்டீஸ்க்கான டெஃபினேஷன் கிளாஸ் W சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப வேகமா போறேன் அப்படின்னா காரணம் டைமிங் ஒரு காரணம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைமிங் இருக்கு. நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 1 hour மேக்ஸிமம். நம்ம இன்னும் டவுட்னு பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் போயிடும், 1.5 hour. ஏன்னா அது 2 hour எக்ஸ்டெண்ட் ஆக வேணாம்னு பாக்குறேன். இதுல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா பின்னாடி தயவு செஞ்சு கேளுங்க. நான் ஒரு டவுட் செக்ஷன் கொடுக்கும்போது இல்ல இப்பயே எதனா டவுட் கிளியர் பண்ணாலும் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. அண்ட் சுரேந்தர், அடல்ட்ரண்ட் வர்சஸ் கண்டாமினன்ட் சார் பின்னாடி இருக்கு சார், பின்னாடி ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன், உங்களுக்கு அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஃபேன்ட் ஃபுட் அதுக்கான டெஃபினிஷனே கிளாஸ் எக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க மேடம். சார் இது இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. மேம், இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்றது ஒரு கடைக்காரர், நான் ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. பண்ணும்போது லைசன்ஸை டிஸ்பிளே பண்ணல, சானிடைசேஷன் கிடையாது, ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒரு ஷெட்யூல் 4ல நம்ம லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஷெட்யூல் 4 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு 5 பார்ட் இருக்கும். அதுல உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு ப்ரெமிசஸ்க்கும் தனித்தனியா இருக்கும். ஒரு கறி கடைனா எப்படி இருக்கணும், ஒரு ஹோட்டல் கடைனா எப்படி இருக்கணும், ஒரு சர்விங் இதுனா எப்படி இருக்கணும், அவங்களுடைய லைட் எவ்வளவு இருக்கணும், டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சர்விங் பண்ணணும், அது எல்லாமே டீட்டெயில் இருக்கும். ஸோ அதுல எதுவும் டிவியேஷன் நம்ம ஆக்ட்லயோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ல ஏதோ ஒரு டிவியேஷன் இருக்கும்போது எடுத்த உடனே அவங்க மேல தண்டிக்க முடியாது, தண்டிக்கவும் கூடாது நம்ம ஆக்டின் படி. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சார் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் உங்க ஷாப்ல இருக்கு, அதை சரி செஞ்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ், இதை சரி செய்யுங்க, இதை மேம்படுத்துங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. by designated officer through food safety recommended by food safety officer and improvement notice given by designated officer to food business operator. அத சொல்ற செக்ஷன் வந்து செக்ஷன் 32. இதே பின்னாடி இந்த ஆக்ட்லயே செக்ஷன் 32ல இன்னும் டீட்டெயிலா படிப்போம். அதுக்கான டெஃபினிஷன் எந்த கிளாஸ்ல சொல்றாங்க அப்படின்னா கிளாஸ் W ஆஃப் சப்செக்ஷன் 1 செக்ஷன் 3ல சொல்றாங்க. சார் இந்த ஷெட்யூல் 4ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருக்கு, அதானே சார் அது அவங்க ஃபாலோ பண்றது? எஸ், நீங்களே நம்ம இன்ஸ்பெக்ஷன் போறோம் அப்படின்னா எஸ் சார், அது எல்லாமே அதுல இருக்கிற கிரைட்டீரியாஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்க அந்த லைசன்ஸ் ரெகுலேஷன்ஸ் படிக்கும் போது இன்னும் இந்த டெப்தா வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? ஒரு கடையில எவ்வளவு லைட் இருக்கணும், எவ்வளவு லக்ஸ் ஆஃப் லைட் இருக்கணும், எவ்வளவு டெம்பரேச்சர்ல பாயில் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீசர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், அது இன்டெப்தா இப்ப வேண்டாம். இப்போதைக்கு டெஃபினிஷன்ஸ் என்னென்ன கிளாஸ்ல வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இது ஒரு கிளிம்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல என்னென்ன இருக்குன்றத ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் கொடுப்பேன். இதை வச்சு இங்கேயே எலாபரேட் பண்ணோம்னா இது ரொம்ப பெரிய டாபிக். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இங்க எங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குன்ற தெரிஞ்சுங்க. நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணுங்க. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? இன்கிரீடியன்ஸ் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபுட் அடிக்டிவ்ஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. அண்ட் கிளாஸ் Z லேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் அண்ட் மிஸ்பிராண்டட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மிஸ்பிராண்டட் இது எல்லாமே லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அவங்கள பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
கன்சர்ன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தான் ரிப்போர்ட் தரணும். அவங்க மிஸ்பிராண்டட்னு போட்டு நம்ம ரிப்போர்ட் தந்து நம்ம ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. லேபிளில் என்னென்னலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத லேபிளிங் அண்ட் டிஸ்பிளேன்னு தனி ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ லேபிளுக்கான டெஃபினிஷன் கிளாஸ் Z அண்ட் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. லேபிள்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க், பிராண்ட், பிக்டோரியல், ரிட்டன், பிரிண்டட், பென்சில் மார்க், எம்போஸ்ட், கிராஃபிக்ஸ் எப்படி இருந்தாலும் அது லேபிள் தான். சரிங்களா? லேபிள் எப்பயுமே கண்டெய்னர்லேருந்து டிட்டாச் ஆகி வரக்கூடாது. அந்த லேபிளில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணும், மொத்தம் 14 முக்கியமான பாயிண்ட். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எதனா இருந்துடும். மில்க்குன்னு இருந்துச்சுன்னா மில்க்குக்கான அலர்ஜன் இன்ஃபர்மேஷன், அதுக்கான லோகோ, ஃபோட்டோஸ். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து பாருங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரி, ஸ்பைஸ் கேட்டகரி, மில்க் கேட்டகரி, டைரி ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ராசன் டெசர்ட். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கிற லேபிள் டிஃப்ரென்ஸை பாருங்க. ஒரு சில ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட்ல எல்லாமே மில்க் லோகோ அந்த ஒரு சொட்டு ட்ராப் ஆகிற மாதிரியான இது இருக்கும். அலர்ஜன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், அவை அக்கார்டிங் டு ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். ஒரு ப்ராடக்டோடைய ஃப்ரண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் நேம் இருக்கணும். அதுக்கு கீழேயே பிராண்ட் நேம் பக்கத்துலேயே ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்கணும். கார்னர்ல ரைட் ஆர் லெஃப்ட் கார்னர்ல வெஜ் ஆர் நான்வெஜ் லோகோ இருக்கணும். கீழே நெட் குவான்டிட்டி அண்டு பேக் சைட் ஆஃப் த திருப்பினீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் யாரு, மார்க்கெட்டட் பை யாரு, பேக்கடு பைனா என்ன, ப்ராசஸ்டு பை ஆர் பேக்கடு பை, மார்க்கெட்டட் பை, ஸோ மேனுஃபேக்சர் பை, இந்த வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி போடணும், அவங்களுடைய அட்ரஸ், லைசன்ஸ் நம்பர், பேட்ச் நம்பர், லாட் நம்பர், எக்ஸ்பிரி டேட், மேனுஃபேக்சர் டேட், ஸோ அண்ட் அவங்களுடைய கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. அலர்ஜன் இன்ஃபர்மேஷன், இது ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி பர்பஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கிளைம்ஸ் எதனா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன், பார்கோடு. ஒரு நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கிராம் கூட SI யூனிட்ஸாக இருக்கணும். கேபிட்டல் G போடக்கூடாது, ஸ்மால் G தான் போடணும், SI யூனிட்ஸ் தான் இருக்கணும். அப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்களோ அதுவும் மிஸ்பிராண்டட் தான். ஒன்றுத்துக்கும் ஒரு சைஸ் இருக்கு. ஆர்கானிக்னா ஜெய்விக் பாரத் லோகோ, சர்டிஃபைட் ஃபுட் F+ லோகோ. ஃபார் எக்ஸாம்பிள் உப்புல நேற்று போன கிளாஸ் சொல்லியிருந்தால 45 ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த லோகோக்கும் அந்த பேக்கேஜ் மெட்டீரியல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் மாறணும். இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இந்த மிஸ்பிராண்டட் படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்கிறோம். ஓகே. அண்ட் ZA லைசன்ஸை பற்றி சொல்றது. லைசன்ஸ் கிவன்ஸ் அண்டர் 31. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்க, லைசன்ஸ் வேர்டிங் ரொம்ப முக்கியம். லைசன்ஸுக்கான டெஃபினிஷன் ZA கொடுக்குறது எந்த செக்ஷன் கீழே, 31 கீழே. யார் கொடுக்குறாங்கன்னா டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். ரெஜிஸ்ட்ரேஷன் யார் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம தான். அண்ட் ZP லோக்கல் ஏரியா. வாட் இஸ் மீன் லோக்கல் ஏரியா? ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளாக்கை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிளாக்கு நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் இன்சார்ஜ். அந்த லோக்கல் ஏரியா நோட்டிஃபைட் பை த கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. அது வந்து மாறலாம். இப்போ வந்து ஆரணி முனிசிபாலிட்டி மட்டும் இருக்கு, அதை மட்டும் நீங்க பார்க்கணும். இல்லை நீ ஆரணி வெஸ்டையும் சேர்த்து பார்த்துக்க, இல்லை இது எல்லாமே சேர்ந்து உனக்கு ஒரு பிளாக் அப்படின்னு கொடுக்குறாருன்னா அந்த பார்டர்ஸ் வந்து ரெவென்யூ பார்டர்ஸாக வராது. நம்ம கமிஷனர் என்ன பார்டர் கொடுக்குறாரோ அதான், இந்த பிளாக் நீ பார்த்துக்கணும், இதான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாருன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். அதான் லோக்கல் ஏரியாஸ். அண்ட் ZC எது மேனுஃபேக்சரர் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அடாப்ஷன், ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே ஜென்ரல் இதுதான். இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, படிச்சு பார்த்துங்க. அதை யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க தான் மேனுஃபேக்சரர். ZD அந்த கிளாஸ் தெரிஞ்சுங்க. மெம்பர்ஸ் இதுதான் சொன்னேன் இல்லையா, மார்ச் 28 நினைக்கிறேன். எஸ், மார்ச் 28, 2008 ZE மெம்பர் இன்க்ளூட்ஸ் ஏ பார்ட் டைம் மெம்பர்ஸ் அந்த சேர்பர்சன். இந்த இது லைன் அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் என்னன்றதை தெரிஞ்சுங்க. அது எப்போ அமெண்ட்மெண்ட்ல ஜாயின் ஆச்சுன்னு தெரிஞ்சுங்க. அந்த ஒரு சார் ஒருத்தர் கேட்டார்ல எப்பப்பெல்லாம் அமெண்ட்மெண்ட் நடந்துச்சு, என்னென்னலாம் ஆட் பண்ணாங்கன்றது, அதை நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்றேன் அந்தந்த செக்ஷன்ஸ் வரும்போது. தனியாகவும் ஜான் விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 3 இருக்கு. வெப்சைட் ஹேண்டலிங் அப்போ சொல்லிடுறேன். அண்ட் ZF மிஸ்பிராண்டட் ஃபுட், நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ராடக்ட் மிஸ்பிராண்டட் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ராடக்ட் லோகோ இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்கணும், அவங்களுடைய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கணும். இதுல ஏதோ ஒரு டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மிஸ்பிராண்டட். உள்ள பீனட் பட்டர் போட்டுட்டு வேற எதனா வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் இல்லாமல் வேற எதனா பொருள் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ மிஸ்பிராண்டட். தப்பா முன்னாடி பீனட் பட்டர் இருந்தால் நம்ம லேபிளில் போட்டிருப்பாங்க. பாதாம் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 or 2 பாதாம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ள பாதாமே இருக்கு. தட் இஸ் ஆல்சோ மிஸ்பிராண்டட். அண்ட் மிஸ்லீடிங் ஆல்சோ. மிஸ்லீடிங், மிஸ்பிராண்டட் 2 வார்த்தை இருக்கு. பட் மிஸ்லீடிங்க்கு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மிஸ்பிராண்டடும் வந்துடும். ஓகேங்களா? பட் மிஸ்லீடிங் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, லேப்ல தான் இது பண்ண முடியும். ஏன்னா என்ன ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணி கொடுக்குறது லேப் தான். மிஸ்பிராண்டட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதுதான் தெரிஞ்சுக்கணும். மிஸ்லீடிங்க்கும் மிஸ்பிராண்டடுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஸ்லீடிங் அந்த ப்ராடக்ட்ல பாதாமே இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லேப் அனலைசிஸ்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் மிஸ்பிராண்டட் கேஸை ஃபைல் பண்ணணும் ஆஸ் ஏ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரிப்போர்ட் கொடுத்து. சரிங்களா? எதெல்லாம் மிஸ்பிராண்டட்லாம் வரும்
அப்படின்னா இருங்க, இது ஒரு பிக்டோரியலாவே ரெப்ரசென்ட் பண்றேன். ஒரு நிமிஷம். ஃபால்ஸ் கிளைம், ராங் ஐடென்டிஃபிகேஷன், இமிடேஷன், ஒரு பிராண்டு மாதிரி இன்னொரு பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, டிசெப்டிவ் பேக்கேஜ், மிஸ்ஸிங் டிக்ளரேஷன், ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃப்ளேவர்ஸே இல்லை, நோ ப்ரிசர்வேட்டிவ்னு போட்டிருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், இன்கரெக்ட் பர்டிகுலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைம்ஸை பாருங்க, 100% பியூர் அண்ட் நேச்சுரல், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வனஸ்பதியோ இல்லை வெஜிடபிள் ஃபேட்டோ இருக்கும். அப்போ தட் இஸ் மிஸ்லீடிங். உள்ள இருக்கிற கண்டென்ட் வேற, ஆனால் வெளியே கொடுத்துருக்கிற லேபிளில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வேற. ஸோ மிஸ்லீடிங் அண்ட் மிஸ் பிராண்டட். ஓகே, மிஸ்லீடிங்ன்றது மோஸ்ட்லி வந்து எதை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா பொய்யா அட்வர்டைஸ் பண்றது. அந்த இடத்துல மிஸ்லீடிங், மக்களை தப்பான நோக்கத்தோட கொண்டு போயிட்டு அந்த பொருளை விற்கிறது. இது சாப்பிட்டா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது, தப்பா உங்களை வழி நடத்துறாங்க, தட் இஸ் மிஸ்லீடிங். அப்படி நடத்துறது மூலயமா ஆட்டோமேட்டிக்கா மிஸ் பிராண்டடும் வந்துடும். ஓகே, ரெண்டாவது லேபிள் கிளைம்ஸ் 100% ஆட்டா, ஆனால் அது ரிஃபைன் ஃபிளாஸ் இருக்கும். வெஜிடபிள் நூடுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ நேச்சர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பட்டாணி என்னென்னவோ இருக்கு பாருங்க, கேரட்டு அதெல்லாம் இருக்கும், பட் உள்ள அதெல்லாம் இருக்குங்களா? கிடையாது. நோ வெஜிடபிள்ஸ், அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேங்கோ ட்ரிங்க், மேங்கோ ட்ரிங்க்ல பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ எல்லாம் கொடுத்துருப்பாங்க, மேங்கோவில் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் செல்ஃப் லைஃப், நார்மலாக யோகர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும், ஆனால் 12 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பிராண்டை இன்னொரு பிராண்டை இன்டிமேட் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே பிஸ் பிராண்டட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் அண்ட் ஒரு அவுட்டர் வியூ தான். இது எல்லாமே லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கிளைம், ப்ராகிபிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல்ஸ், ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஆர்டர் ரெகுலேஷன், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மிஸ் பிராண்டட் கொடுக்கணும். அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்தா மட்டும்தான் மிஸ் பிராண்டோட கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் நான் இப்பயே சொல்றேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுங்க. மெயின் டிஃபரன்ஸ் மிஸ் பிராண்டட் வெர்சஸ் மிஸ்லீடிங் அந்த கிளைம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இது முன்னாடியே பேசினதான். இதுல எதனா டவுட் இருக்குங்களா? மிஸ் பிராண்டட் அண்ட் மிஸ்லீடிங்க்கு எதனா டிஃபரன்ஸ் தெரியல? சார் ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கோகனட் வாட்டர் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுல வந்து இப்போ அது வந்து இன்கிரியன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்றாங்க. வாட்டர் இருக்கும், சுகர், ஸ்டெபிலைசர், கலரிங் ஏஜென்ட், அது நிறைய இருக்கும். ஆனா கோகனட் வாட்டர் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் அதுல 8% மட்டும் தான் கோகனட் வாட்டர் ஆட் பண்றாங்க, மீதி வந்து ஒரு 70% வாட்டர் தான் ஆட் பண்றாங்க. ஆனா அவங்க கிளைம் பண்றது கோகனட் வாட்டர்னு கிளைம் பண்றாங்க. இது வந்து மிஸ் பிராண்டிங்கா இல்ல மிஸ்லீடிங்கா, எந்த இதுல வரும்? போத் சார். மிஸ்லீடிங்ன்றது வந்து கோகனட் வாட்டர்னு ப்ராடக்ட் கிளைம் பண்றாங்க. அப்படி கிளைமே பண்ண முடியாது. அப்படி கிளைம் பண்றாங்க, கிளைம் பண்றாங்க, அப்படி பண்ண முடியாது. அது பண்ணா மிஸ் பிராண்டட், அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி பண்ணவே முடியாது. நீங்க சொல்றீங்களா 8% தான் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் வாட்டர் இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி 8% தான் இருக்கு அப்படிங்கும்போது, சோ நம்ம இன்கிரிடியன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் கொடுக்கணும். எது அதிகமா இருக்கோ அதை முதல்ல கொடுக்கணும். சோ எது கம்மியா இருக்கோ அதை கடைசியா கொடுக்கணும். ஸோ எப்படி நீங்க வந்து அதிகமான இருக்கிற ப்ராடக்ட் வாட்டரா இருக்கு அப்படின்னா அதை தான் இன்கிரீடியன்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கோகனட் வாட்டர் அதை கிளைம் பண்ணீங்கன்னா கிடையவே கிடையாது, பண்ணவும் கூடாது. பண்ணா அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அந்த கம்பெனி மேலேயும் சரி, அவங்க மேல மிஸ் பிராண்டட் கொடுத்து மிஸ்லீடிங் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட், ஈவன் சப்ஸ்டாண்டர்டுக்கு கிளைம் பண்ணலாம். தரம் குறைந்து இருக்கு. மெயினா மிஸ்லீடிங்ன்றது ஒரு வேர்ட் ஜஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியரை பார்க்க போறோம், அந்த ஜோசியர் ரொம்ப நல்லா பார்ப்பார், ஆனா அவன் நல்லாவே பார்க்க மாட்டான். சோ நீங்க நீ தப்பா என்ன வழி நடத்துறதுக்கு பேர் மிஸ்லீடிங். ஓகே, மிஸ் பிராண்டட்ன்றது அவன் ஒரு பொருள் இல்லாத ஒன்றத்தை இருக்கிறதா அந்த லேபிள்ல போட்டிருப்பான். கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்மியா இருக்கு சார், அப்படி போடக்கூடாது சார், அப்படி போடக்கூடாது. நீங்க எதனா ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு, தெரியும் இல்லையா? நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர். ஓகே, ஸோ அது ரியலா எதுனா நீங்க இது அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டோ எடுத்து சார் இந்த மாதிரி இருக்கு, தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் போடுங்க. கன்சர்ன் ஏரியா, நீங்க எந்த ஏரியால போடுறீங்களோ அந்த ஏரியா இருக்கிற எஃப்எஸ்ஓ அந்த ஏரியால இருக்கிற கடையில, விற்பனை கடையிலேயே பார்த்து மேனுஃபேக்சருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க மேல கேஸ், அட்ஜுடிகேஷன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது மிஸ் பிராண்டட் தான், மிஸ்லீடிங் அண்ட் மிஸ் பிராண்டட். ஓகே ஓகே. And any other doubts?
இன்னும் ஆக்சுவலா இது வந்து லேபிளுக்கான பர்டிகுலர்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா ஈவன் ஸ்டில் எனக்கும் இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா நாங்களும் இன்னும் ஒரு என்னதான் மாசம் மாசம் மிஸ் பிராண்டர்ஸ் நாங்க ரிப்போர்ட் கொடுத்து ஃபைல் பண்ணாமே ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளை காட்டிலும் சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா, நம்மளை காட்டிலுமே அவங்கள ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெல்வஸா இருப்பாங்க. நான் இதனாலதான் போன இதுல சொன்னேன், ஆக்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி படிங்க, 2-3 பேர் சேர்ந்து படிங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது இன்னொருத்தருக்கு வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கும் ஆக்டை பொறுத்த வரைக்கும். அந்த லூப் ஹோல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றவங்க தான் மாஸ்டர்ஸ் பண்றாங்க. மாஸ்டர்ஸ் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட் பான் மசாலா முக்கியமா இந்த பிராண்ட், ஆக்சுவலா இந்த பிராண்ட் எதுவும் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, பட் இவன் தான் மென்ஷன் பண்றேன் பரவாயில்ல. பட் அந்த பான் மசாலா வந்து பாத்தீங்கன்னா அதையும் சின்னதா ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட் தனித்தனியா கொடுத்துறேன். நீ அதை ஒன்னா மிக்ஸ் பண்ணா தானே நீங்க பேன் பண்றீங்க தமிழ்நாட்டுல. நான் அதனால தனித்தனி பாக்கெட்டா கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரியான எந்த அளவுக்கு அப்போ லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஆக்டை ஒரு 100-200 வாட்டி கூட படிங்க, அப்பே கிடையாது. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு வாட்டி நீங்க ஒருத்தரை படிச்சு இப்போ ஒருத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு வாரி சொல்லுவேன், இதே பாயிண்ட்டை இன்னொருத்தரை எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வேற மாதிரி சொல்லுவேன். ஸோ அது ஆக்டை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு எவ்வளவு கிளாஸ் கவனிக்க முடியுமோ கவனிங்க, எத்தனை வாட்டி படிக்க முடியுமோ படிங்க. எக்காரணத்து கொண்டு நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றத மட்டும் என்னைக்குமே நினைச்சிடாது. அண்ட் ZG நோட்டிபிகேஷன்ஸ். ஆக்சுவலா நாம மெயினா இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணமும் அதுதான். நான் இன்னொரு வாட்டி படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க எதனா டவுட் கேட்டு எனக்கு எதனா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசெப்டிவ்ல எதனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற எதனா ஒரு பாயிண்ட் வருமோ, இல்ல நீங்க எதனா இது பண்ணுவீங்களோ. ஏன்னா ஒரு 40 பேர் இப்போ கவனிக்கிறாங்க அப்படின்னா 40 பேருக்குல யாரும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ், ஏதோ ஒரு டவுட்ஸ் வந்து அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குமா, ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு நோட் பண்ண முடியுமா அப்படின்ற டாத்தில் தான் நான் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் முக்கியமாக எடுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ ரொம்ப சில்லி டவுட்டாக கூட இருக்கட்டும், தப்போ கரெக்டோ ஜஸ்ட் டிஸ்கஸ். ஓகே. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் இப்போ அஃபிஷியல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டெஃபினேஷன் சொல்றாங்க. ZH பேக்கேஜிங்னா என்ன, பேக்கேஜிங் பாக்ஸு, டின், பேரல், கேஸ், அது எல்லாத்துலயும் பண்றது பேக்கேஜுக்கான டெஃபினிஷன்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ZK பிரைமரி ஃபுட், விச் இஸ் எதெல்லாம் பிரைமரி ஃபுட், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி, அக்வாகல்ச்சர், நேச்சர் ஃபார்ம்ஸ் ரிசல்ட் இன் க்ரோயிங், ரைசிங், கல்டிவேஷன், பிக்கிங், ஹார்வெஸ்டிங், கலெக்ஷன், கேச்சிங் இன் த ஹேண்ட் ஆஃப் பர்சன் அதர் தென் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபிஷர்மேன். மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிரைமரி ஃபுட்ஸ் எல்லாம் வராதுன்னு இல்லை. பிரைமரி ஃபுட்ஸ் ஃபிஷர்மேன் அண்ட் ஃபார்மர்ஸ் மேன் கிட்ட இருந்தா மட்டும்தான் அது வந்து ஃபுட்டு கீழே வராது. மற்றது எல்லாமே என்ன வரும், மற்ற பிரைமரி ஃபுட்ஸ்லாம் வரும். கூடையில ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ரோட்ல வித்துட்டு இருக்காங்க, அவங்க வர மாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அவங்க பிரைமரி ஃபுட்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் காய்கறி அப்படியே தான், காய்கறி கடைலாம் அப்படியே வந்து நினைக்கிறாங்க, அவங்க எதுவும் ப்ராசஸ் பண்றது இல்லை, எதுவும் பண்றதே கிடையாது. காய்கறி ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ பிரைமரி ஃபுட்ஸும் வரும், பட் ஆனா நாட் இன் த ஹேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன்ஸ். ஓகே. ப்ராகிபிஷன் ஆர்டர், அதுக்கான டெஃபினிஷன் ZL சொல்றாங்க. இதை பத்தி இன்டெப்தா செக்ஷன் 33ல பார்ப்போம், அது பெரிய டாபிக். அண்ட் ZM டெல்ஸ் அபவுட் ரிஸ்க் ப்ராபபிலிட்டி. ரிஸ்க்ன்றது எல்லாரும் ரிஸ்க் எடுத்து படி. இப்போ கூட நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாமா, எக்ஸாம் வருமா வராதா, இந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிலாம் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எதுவுமே நம்ம கையில கிடையாது. ஃபியூச்சரோ சரி எதுவுமே நம்ம கையில கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு படிங்க, ரிசல்ட்ஸை நோக்கி படிக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன், ரிசல்ட்ஸை நோக்கி படிக்காதீங்க. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அபவுட் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அவுட்டர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ, இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபேக்டர்ஸ். ஸோ ரிசல்ட்டை நோக்கி படிக்காதீங்க. ஃபுட் சேஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், ரொம்ப நாலேஜபிள் சப்ஜெக்ட். நீங்க ஜென்ரல் டே டு டே லைஃபுக்கு, உங்க வீட்டுக்கு எல்லாமே தேவைப்படும். ஏன்னா நீங்க இந்த ஃபுட் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க உங்க வீட்டில், உங்களுடைய இதுல அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்த்தியாகவும், ரொம்ப பிசிக்கல் மென்டல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும்னு படிங்க, தெரிஞ்சுக்குங்க. ரிசல்ட் நோக்கி எக்ஸாம் நோக்கி படிக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். வந்து உடனே ஒரே மாசத்துல எக்ஸாம் வைப்பாங்க, நான் வந்த உடனே படிச்சுக்கலாம், வந்த உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 ஹெவி காம்படிஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததை விட. சரியா? நம்பர் ஆஃப் எலிஜிபிள் டிகிரிஸ் ரொம்ப அதிகம். ரூல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி என்னென்ன டிகிரின்ற, யாரோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் எலிஜிபிளா அப்படின்லாம் போன இதுல கேட்டீங்க, என்னென்ன டிகிரி எலிஜிபிள், என்னென்ன டிகிரி எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நம்ம ரூல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்டெப்தா சொல்றேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எலிஜிபிள் யாரோ போன வாட்டி கேட்டீங்க, அவங்க தாராளமா படிங்க, நம்பிக்கையோட படிங்க. ஆனா பாத்துக்கலாம்,
நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்த்துக்கலாம், எப்போ வரும் தெரியாது அப்படின்னு படிக்காமல் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் டெய்லி 1 or 2 hours கோ த்ரூ பண்ணுங்க. இல்லை கிளாஸ், ஏன்னா நான் கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கிறேன், ஏன்னா வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் தான் எடுக்கிறேன். நான் கிளாஸ் கூடயே படிக்கிறதா இருந்தாலும் படிங்க, இல்லை நான் டெய்லியும் கூட உட்காந்து 1 hour 2 hour படிக்கணும் படிங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அண்ட் ரிஸ்க் அனலைசிஸ், எப்படிலாம் ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணலாம்? 3 காம்போனன்ட் இருக்கு, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டெஃபினிஷன் செட் என்ன சொல்றாங்க, அதுல 3 காம்போனன்ட் என்ன ரிஸ்க் அனலைசிஸ்ல அப்படின்னா, எத்தனை காம்போனன்ட்? 3. அதுல என்னென்ன? ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் கம்யூனிகேஷன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன் சொல்றாங்க. வாட் இஸ் மீன் ரிஸ்க் அசஸ்மெண்ட்? அதுல 4 ஸ்டெப் இருக்கு. அசாட என்ன அசாடுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அது என்ன மாதிரியான அசாட், பயாலஜிக்கல் அசாடா, பிசிக்கல் அசாடா, கெமிக்கல் அசாடான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை கேரக்டரைஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளோர் த அசஸ்மெண்ட், அதாவது குறிப்பிட்ட எந்த இடத்துலலாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றத அந்த அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். அண்ட் ரிஸ்க் கேரக்டரைசேஷன், அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிஸ்க், இந்த பிரச்சனை வருமா, இந்த மாதிரி இது இந்த அசாட்னால என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி 4 விதமாக கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. இதுல அவ்வளவுதான். இதுல 3 இருக்கு, இதுல அசஸ்மெண்ட்ல 4 இருக்கு, 4 கேரக்டர் இருக்கு. அது என்ன கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சா போதும், அதுக்கான டெஃபினேஷன் செக்ஷன் தெரிஞ்சா போதும். அண்ட் ZP ரிஸ்க் கம்யூனிகேஷன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான ரிஸ்க் வந்திருக்கு, அதை இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றோன்றது மற்ற எல்லா கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸுக்கும் கம்யூனிகேட் பண்றோம். ஏன்னா எனக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாத்தையும் தெரிவிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் இட்ஸ் அந்த அசஸ்மெண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், கலருக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், ஃபுட் அடிட்டிவ்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், ஒரு மருந்து பிரச்சனை அப்படின்னா பேராசிட்டமல் பிரச்சனைனா அதுக்கு என்ன வரலாம், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை ட்ரை பண்ணி அதில் எது சக்சீடாக இருக்கு, எது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸில் வரும். ஓகே. அண்ட் ஹெல்த்தில் இது எல்லாமே எந்த காம்ப்ரமைசேஷன், இந்த கான்செப்ட் தான் அதை சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் கன்சிடரிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெல்த் ஆஃப் த கன்சூமர்ஸ். இதெல்லாம் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ZR சேல்ஸ், ஜஸ்ட் நம்ம லாபம் மேற்கொண்டு ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் ஆர் பணத்தை கொடுத்து ஒரு வாங்குறது, அதெல்லாம் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ZS சாம்பிள், ரொம்ப முக்கியமான ஒன்று. சாம்பிள்ஸ், வி ஆர் கலெக்டிங் த சாம்பிள்ஸ் பை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபார் அனலைசிஸ். பேஸ்ட் ஆன் தட் சப்சிக்வெண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் டு லான்ச் கிரிமினல் கேசஸ் ஆர் அட்ஜுடிகேஷன் கேசஸ், காம்பவுண்டிங் பெனால்டிஸ் லைக் திஸ். எல்லாமே வந்து சாம்பிள் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே. இப்போ எப்படி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, CSR போட்டு FIR ஃபைல் பண்ணி FIR பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு அதே மாதிரி சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் ZT ஸ்பெசிஃபைட் பை த ரெகுலேஷன்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அத்தாரிட்டிஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ZU ஸ்டாண்டர்ட், எவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், ஒரு ஃபுட்டு ஒரு பாலுன்னு இருக்குன்னா அதில் இவ்வளோ ஃபேட் இருக்கணும், இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா SNF இருக்கணும், அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி இதை பற்றி சொல்றது. இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, இந்த செக்ஷன்ல வருது. சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம். அண்ட் சப்ஸ்டாண்டர்ட், இது ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். வாட் இஸ் மீன் சப்ஸ்டாண்டர்ட்? ஸ்டாண்டர்ட்னா என்ன சொன்னோம், அந்த கொடுத்துருக்கிற ரெகுலேஷன்ல இருக்கிற ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸில் மீட் அவுட் பண்ணணும். அதை மீட் அவுட் பண்ணல அப்படின்னா அதான் சப்ஸ்டாண்டர்ட். ஃபேட்டு 3% 3.5% இருக்கணும் அப்படி இல்லை, ஆனால் 2% தான் இருக்குன்னா அது சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட், தரம் குறைந்து இருக்கு. ஓகே. ட்ரிபுனல், அப்பீலண்ட் ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க. அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் 10,000 ஃபைன் கட்டுன்னு சொல்றாரு. 10,000 ஃபைன் கட்டினா என்னால் கட்ட முடியாது, இது பொய்யான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்யறாங்க. இதுவே கோர்ட்ல, நார்மல் கோர்ட்ல, ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அட்ஜுடிகேஷனுக்கு ட்ரிபுனல். ZZ அன்சேஃப் ஃபுட். வாட் இஸ் மீன் அன்சேஃப் ஃபுட்? எனி ஃபுட் a nature or substance or quality so affected to the render it injurious to health. என் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா அது அன்சேஃப்னு சொல்லிடுவாங்க. சேவரிஸ்ல கலர்ஸ் ஆட் பண்ணலாமா? மிச்சர்ஸ்ல, சிக்கன் 65ல தூங்கிடாதீங்க, முடிய போகுது கிளாஸ். ஆட் பண்ணக்கூடாதுங்க சார். எஸ், ஆட் பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு நம்ம FSI படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. சேவரிஸ்ல நாட் அலவுட். ஃபுட் கலர்ஸ் ஆர், அதுவும் ஸ்பெசிஃபிக் ஃபுட் கலர்ஸ், எல்லா ஃபுட் கலர்ஸும் கிடையாது. டார்டரைசிங் அந்த மாதிரி. ஓகேவா? அது நான் இன்னும் டீட்டெயிலாக அந்த ப்ராடக்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆட் பண்ணக்கூடாத பொருளில் ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அன்சேஃப். ஒரு பூச்சி செத்து போயிட்டோ இல்லை அது பல்லி செத்து போயிருக்குன்னா தட் இஸ் அன்சேஃப். ஓகே. ஒரு இன்க்ரீடியன்ட் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அன்சேஃப். ஒரு பாய்சனஸ் ஃபுட் இது பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. கண்டாமினன்ட் வேற, அன்சேஃப் வேற. கண்டாமினன்ட்ல ஓரளவுக்கு இருக்கு, பட் ஆனால் அது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கல அப்படின்னா அது கண்டாமினன்ட்டோட போயிடும். இட்ஸ் ஃபுட் ஹஸ் பீன் கண்டாமினேட்டட் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போயிடும்.
பட் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது அன்சேஃப் செக்ஷன் கீழே வந்துடும். ஓகேவா? அந்த எதெல்லாம் அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9-12 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டாண்டர்டா இருக்கு, மிஸ்பிராண்டடா இருக்கு, அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா தட் இஸ் அன்சேஃப். இங்க 10th பாயிண்ட்ல ரொம்ப டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ப்ரிப்பேரிங் ஃபுட் prepared, packed or kept under insanitary condition, that is also unsafe by virtue. And 11th பாயிண்ட்ல பாருங்க, misbranded or substandard or food contain extraneous matter that's make food to injurious to health. நம்ம ஹெல்த்துக்கு அது ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம ஹெல்த்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா மட்டும் அது அன்சேஃப். மற்றபடி அது அன்சேஃப் கிடையாது. எல்லா எக்ஸ்ட்ராஜினஸ் மேட்டரும் அன்சேஃப் ஆனா கிடையாது. பட் ஆல் த அன்சேஃப் ஆர் கவர் அண்டர் மிஸ்பிராண்டட், சப்ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர். புரியுது இல்லையா? முடி இருக்கு, சாப்பாட்டுல முடி இருக்கு, அது எக்ஸ்ட்ராடென்ஸ் மேட்டர் கவர் ஆகும். பட் அது அன்சேஃபா மாறுமா? மாறாதா? எனிபடி டக்குன்னு சொல்லுங்க. நோ சார். மாறாது. அதனால பட் இதுவே வேற எதனா ஒரு பொருள் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா விஷமா மாத்துது அப்படின்னா தட் இஸ் அன்சேஃப். இது கீழே கவர் ஆகும். ஓகேங்களா? இன்ஃபெக்டட் வார்ம்ஸ் 9th பாயிண்ட்ல சொல்றாங்க பாருங்க. இன்ஃபெக்டட் வார்ம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், கலர் மேட்டர்ஸ், பவர்டு, பாலிஷ் ஆர் ஃபிளேவர்ஸ், இது எல்லாமே இதெல்லாம் அன்சேஃப்ல வந்துருமா? சரிங்களா? அதான் அன்சேஃபர் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வரும்? டாக்ஸிக், டிசீஸ்டு, ஓகே, ஹைஜின் சரியில்லாம, சப்ஸ்டியூஷன் ஆர் ஆப்ஷன், சீப்பர் சப்ஸ்டன்ஸ் எதனா ஆட் பண்றது, அன்ஆத்தரைஸ் அடிக்ஷன், கலர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஆட் பண்றது, டொபாக்கோ இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாதுன்னு ஆல்கஹால் ஆட் பண்றது, இன்ஃபெஸ்டேஷன்ஸ், கலரிங், ஃபிளேவரிங், கோட்டிங், பாலிஷிங். கோட்டிங்லாம் ஒரு சிலது இந்த மெழுகுவர்த்தி கோட் பண்றதா சொல்லுவாங்க ஆப்பிள்ல. அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஒன்றும் பண்ணக்கூடாது. லீகல் நான் கம்ப்ளைன்சஸ், நம்ம ஆக்ட்ல சொல்லக்கூடியது இல்லாம வேற எதனா வந்து பண்றாங்க அப்படின்னாமே அது எல்லாமே அன்சேஃப் தான். அண்ட் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இது இந்த பிக்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ். இந்த பிபிடி நான் ஷேர் பண்ண சொல்றேன், ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான். உள்ள இன்னும் இன்டெப்தா ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் வரும்போது இது எல்லாமே இன்னும் இன்டெப்தா உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இதை நோட் பண்ணுங்க. இது ஒரு ப்ராடக்டோடைய லேப் ரிப்போர்ட். இந்த லேப் ரிப்போர்ட்ல நீங்க இன்டராக்ட் பண்ணணும். என்னென்னலாம் இருக்கு, என்ன அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கடைசியா பார்த்தீங்கன்னா the sample is found to be unsafe as per the section 3(1) set 5 and 7 and 8. ஸோ எதனுக்கு கீழே என்னென்னலாம் இது ஓவர் ரைட் பண்ணுது டெஃபினேஷனை மென்ஷன் பண்றாங்க. அண்ட் செக்ஷன் 19, செக்ஷன் 26 இதன் கீழெல்லாம் இதெல்லாம் பார்த்து இது அன்சேஃப்னு நான் கொடுக்குறேன் இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்போ? செக்ஷன் 3(1) செட் 5 என்ன, 6 என்ன, 8 என்ன, 7 என்ன, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு லேப் ரிசல்ட்டை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங் அண்ட் ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் முக்கியம். உங்க ஒர்க் ரிலேட்டடா நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த செக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அப்போ ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல பாருங்க, ஒரு பிரெட் அண்ட் பிரெட் ப்ராடக்ட், ஒரு ரஸ்க்ல டாக்டரைசிங் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனா அது நம்ம FSI ஆக்ட் படி, ரெகுலேஷன்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா ஷல் பி நெகட்டிவ். அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கன்ஃபார்ம்ஸ் டு த நாட் கன்ஃபார்ம் டு த ரெகுலேஷன். இதை இந்த பிபிடி ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு லேப் ரிப்போர்ட்டை நீங்க ஒரு இன்டராக்ட் பண்ணி படிங்க. அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க மிஸ்பிராண்டட்னா என்ன, சப்ஸ்டாண்டர்ட்னா என்ன, எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர்னா என்ன, அதுக்கும் எல்லாத்துக்கும் அன்சேஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? மிஸ்பிராண்டட் முக்கியமா லேபிள்ல பொய்யான ஒன்றத்தை கொடுக்குறது, சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லணும். சப்ஸ்டாண்டர்ட்னா ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ இருக்கணும். அதுல எதுனா கம்மியா இருக்கு அப்படின்னா தட் இஸ் சப்ஸ்டாண்டர்ட். எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முடி இருக்கிறது அந்த மாதிரி, பட் நாட் ரெண்டர் டு த அன்சேஃப். இந்த முடி அந்த மாதிரி, பட் அது வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அது அன்சேஃப் கொண்டு போயிடுவோம். இதுல எதனா டவுட் இருக்குங்களா? மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. மிஸ்லீடிங் அண்ட் கிளைம் இஸ் சேம். கிளைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இதனால இது பண்ணும், இது நடக்கும் அப்படின்னு சொல்றது மேடம். அது பொய்யா இருந்துச்சுன்னா அது பேர் மிஸ்லீடிங். யார் கேட்டிருக்குதுன்னு தெரியல, மதுமிதான் நினைக்கிறேன் மேடம். நீ மறுபடியும் ஆடியபிளா இருக்குங்களா? கிளைம்ன்றது நீங்க இதை சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஃபேட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, லேபிள்ல போட்டிருப்பாங்க.
பட் அதில் ஃபேட் கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிடுவீங்க. பட் நீங்கள் டெஸ்ட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் ஜென்ரலாக லேபுக்கு சாம்பிள் எடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஃபேட் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அது என்னன்னா மிஸ்லீடிங் அண்ட் பொய்யா லேபிளையும் போட்டிருக்காங்க அண்ட் மிஸ் பிராண்டட் ஆல்சோ. ஓகே, புரியுதுங்களா? இல்லை எதுனா டவுட் இருக்குங்களா? சார் இப்போ சார் கண்டாமினேஷன் எக்ஸ்டர்னஸ் மேட்டர் எப்படி டிஃபர் பண்ணுவீங்க சார்? டிஃபரன்ஸ் மீன்ஸ் சோனஸ் மேட்டர்ன்றது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் வச்சுங்களேன், அதோடைய டெஃபினேஷன்ஸே பார்க்கும்போது தெரியும். இப்போ கண்டாமினன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸ் மூலயமாகவோ இல்லை ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன், அந்த இன்க்ரீடியன்ட்னால அதில் இருக்கிற கண்டென்ட்னால வந்து பாதிப்பு ஏற்படுது. சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராடினஸ் மேட்டர்ன்றது இப்போ மிஷின்ஸுடைய பார்ட்ஸு, பேக்கேஜ் மெட்டீரியலுடைய பார்ட்ஸு, இல்லை ரா மெட்டீரியல்லேருந்து இந்த சப்தை டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது எக்ஸ்ட்ராஜெனஸ் மேட்டர்ல கொண்டு வந்துடும். கண்டாமினன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கெமிக்கல் பேசிஸ்ல மோஸ்ட்லி இருக்கும். ஓகே சார். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்டாவே தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சரௌண்டிங் என்விரான்மெண்டல் இதுவும் ஆட் பண்ணியிருக்கான் இதெல்லாம் கண்டாமினன்ட்ல. இன்னும் இது எலாபரேட்டா நான் இதை சொல்றேன், எனக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கு கண்டாமினன்ஸ். ஆனா நீங்க ரொம்ப குழப்பிக்கிற அளவுக்கு இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. கீப் இட் சிம்பிள். எக்ஸ்ட்ரானஸ் மேட்டர்ன்றது சுற்றி இருக்கிற சரௌண்டிங் இதுனால இன்டென்ஷனலாக ஆட் பண்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முடி விழுறது, பேப்பர்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல், அதில் டெஃபினேஷன்ஸே அப்படிதான் கொடுத்துருப்பான். பேக்கேஜிங் மெட்டீரியல், ப்ராசஸிங் ரா மெட்டீரியல்ல இருந்து கேரி அவுட் ஆகுறது, டஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதெல்லாம் கண்டாமினென்ட்டாக கொண்டு போக முடியாது. கல் வந்ததா கண்டாமினன்ட்னா கிடையாது. கல்லில் இருக்கிற மினரல் எதனா போயிட்டு அதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டாமினன்ட். புரியுதுங்களா? ஓகே சார். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் ஆகும். வேற எதனா டவுட் இருக்குங்களா? சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல இப்போ ஒரு இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, பட் இட் இஸ் நாட் மென்ஷன் இன் தட் ரெகுலேஷன், இட் இஸ் நாட் given in that. So it is considerable or not considerable? If for example tartrazine is positive, this coming test result. என்னது மேடம்? ஓகே, இதுல tartrazine. ஓகே, but it is not given in the regulation. Okay. Not, it is considerable or not considerable? கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுல இருக்கு, நம்ம ஒரு ரெகுலேஷன் இல்லாத பொருளை ஒரு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா அன்சேஃப். பர்மிட் பண்ணலையே மேம், இதுக்கு தனி ரெகுலேஷன் இருக்கு. நான் ஸ்பெசிஃபைட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன்ல இருக்கு. அந்த ரெகுலேஷன் கீழே நான் இது ஃபுட் இல்ல, ஆனா நீங்க இது புதுசான மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்ட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் நம்ம கிட்ட. புரியுதுங்களா? இப்ப ஒரு பொருள் உணவில் பயன்படுத்தக்கூடாது, நம்ம ரெகுலேஷன்ல அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. ரெகுலேஷன்ல மென்ஷன் பண்ணலன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? உணவில் பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்ல. பட் ரெகுலேஷன் சொல்லல, அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ல அது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சோ நாங்களுமே அது வந்துட்டு ரிப்போர்ட் பண்றோம் பாசிட்டிவ் வந்திருக்கு. சோ அத நம்ம வந்து கேன்சல் பண்ணுவீங்களா இல்ல பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா கேன்சல் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை ரீகால் பண்ண சொல்லுவாங்க. அந்த அவங்க மேல அன்சேஃப் கேஸ், கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆகும். பேஸ்ட் ஆன் த ஆட் பண்ண கண்டென்ட்டை பொறுத்து, ஆட் பண்ண மெட்டீரியல் அந்த இதுவை பொறுத்து கேஸ் ஃபைல் ஆகும். அண்ட் கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணுவாங்க, பர்மிஷன் இல்லாம ரெகுலேஷன் இல்லாம இது பண்ண சொன்னாங்க. அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த இதுவும் கொடுக்கப்பட்ட நியூஸ். ஓகேங்களா? ஓகே. பட் பிரைமரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார், இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு ஃபுட்ல வராதுன்னு சொன்னீங்க. இந்த ஃபுட்ல அப்படி சொல்லவே இல்லையே. இந்த ஹேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், அவங்க ஃபார்மர்ஸ் கையிலையும் ஃபிஷர்மேன் கையில இருந்தா மட்டும் நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஃபார்மர்ஸ் கையில ஃபிஷர்மேன் கையில இல்ல அப்படின்னா பிரைமரி ஃபுட்ஸை வி கேன் கண்ட்ரோல். வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாருமே லைசன்ஸ் எடுத்துருக்கணும் FSI கீழ. Because we are checked in that lab, now some pesticides residues or we are checked. அதுதான் சொல்றேன், நான் வராதுன்னு சொல்லவே இல்லையே. Okay. சார் இப்போ ஃபார்மரே கொண்டு வந்து மார்க்கெட்ல சேல் பண்றாங்கல்ல சார், அப்போ அது எந்த கண்ட்ரில சார் வருது? அது பிரைமரி ஃபுட்ஸா?
அவங்க மார்க்கெட்டுக்கு மேம் அந்த அவங்களுடைய ஃபார்மிங் லேண்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல வச்சு சேல் பண்றாங்கன்னா கூட இட்ஸ் கம்ஸ் அண்டர் எஃப்எஸ்ஐ. நாட் இன் த ஹேண்ட் மீன்ஸ் அவங்க அந்த இடத்துல போய் நீங்க இது பண்ண முடியாது. ஹேண்ட் ஒரு உடனே நீங்க அந்த அளவுக்கு பரவாயில்ல, வெரி குட், நல்ல கொஸ்டின் தான். பட் அதான் சொல்றல, அவங்க ஃபார்ம்ல இப்ப ஃபிஷர்மேனை போய் கடலுக்குள்ளேயோ கடல் போட்லயோ பிடிக்க முடியாது. ஆனா அந்த போட்டை விட்டு கடலுக்கு அந்த தரைக்கு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்து அந்த இது பண்றாங்க இல்லையா, ஏலம் விடுறது, மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வருவீங்க. ஏன் அங்க ஃபார்முலின் எதுவோ அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கு, அங்கெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்களா என்ன? இன்டென்ட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், இன்டென்ட் ஃபார் சேலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னாவே அவங்க கண்டிப்பா எஃப்எஸ்ஐ கீழே வருவாங்க. கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அப்போ ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே லைசென்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும். மேம் ஃபிஷர்மேன்ஸ் இல்ல, ஃபிஷர்மேன் ஆல்சோ சேல்ஸ்மேனாவும் இருக்காங்க, அவங்க விற்பனையும் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிருக்கணும். அப்போ ஃபார்மர்ஸ் ஆல்சோ அவங்க சேல்ஸ்மேனா இருந்தாலும் நம்ம லைசென்ஸ். இப்ப ஃபார்மர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எங்க சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா உழவர் சந்தை. உழவர் சந்தையில இருக்கிறவங்க எல்லாருமே லைசென்ஸ் வாங்கியிருக்காங்க, கட்டாயம் வாங்கணும். ஓகே. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3லயே சப்செக்ஷன் 2 ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நாட் இன் த ஃபோர்ஸ் ஆஃப், அதாவது இந்த ஆக்டுக்கு நடைமுறை வரலனாலும் இந்த ஆக்டுக்கு சமமா என்ன ஆக்ட் அங்க இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், நடைமுறைக்கு அதை கொண்டு வந்துடணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. எனி ரெஃபரன்ஸ் இன் திஸ் ஆக்ட் டு த லா, எனி ரெஃபரன்ஸ், இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி, நாட் இன் த ஃபோர்ஸ், not in force in the state of Jammu and Kashmir in related to the state, construct and reference to the corresponding law if in the force. ஜம்மு காஷ்மீர்ல இந்த ஆக்ட் நடைமுறைக்கு கொண்டு வரலனாலும் இதோடைய ரெஃபரன்ஸ் இருக்கிற ஆக்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றது. அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசியாச்சு. நம்ம ஒரு ஃபுட் சேஃப்டி ரெஸ்பான்சிபிலிட்டியில எஃபிஓஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். நம்ம எஃப்எஸ்ஐ ஆக்டோடைய மெயின் இதுவே அதான், ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் ரெஸ்பான்சிபிள், டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஸ்பான்சிபிள், செல்லர் ரெஸ்பான்சிபிள், இன்டர்மீடியேட்ஸ், மேனுஃபேக்சரர், பேக்கேஜிங். இப்போ நம்ம ஒரு அன்சேஃப்னு ரிசல்ட் வருது அப்படின்னா அங்கே கடைக்காரர் விற்பனை பண்ணவர் மட்டும் பிடிக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மேனேஜர் இருக்காரு, மேனேஜர் தான் செல்லர், விற்பனையாளர், ஓனர் அந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய உரிமையாளர். அந்த ப்ராடக்டோடைய யார் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் பேக் பண்ணாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இவங்க எல்லாருமே வருவாங்க அந்த கேஸ்ல. A1, A2, A3, A4, A5 அப்படின்ட்டு. ஸோ ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள். இந்த த்ரோ த பிஸ்னஸ்ல எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா வருவாங்க. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த கண்ட்ரோல் சிஸ்டம், அவுட்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அந்த செயின் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரானஸ் மேட்டர்ஸ் present from the raw material packaging process does not render food unsafe, that is extraordinary matter. சொல்லுங்க சார். இப்போ கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் டு அப்பாயின்மெண்ட் த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் அனலிஸ்ட் போட்டிருக்காங்க. எக்ஸப்ட் டு அப்பாயிண்ட், அவங்கள தவிர மீதி எல்லாரும் அப்பாயிண்ட் பண்றாரு தான் மீனிங் சார் அது? இல்ல சார், கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி தான் இவங்க எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்றாரு. நீங்க எக்ஸப்ட்னு எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க எதை பார்த்து பேச சொல்றீங்கன்னு தெரியல. எக்ஸப்ட்ன்ற ஒரு வேர்ட் பார்த்தேன் நானு. ஓகே, நீங்க எங்க பாத்தீங்க? ஆக்ட்ல நம்ம ஆக்ட்ல பாருங்க சார். ஆக்ட்ல தான் சார், ஆக்ட்ல தான் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி தான் நினைக்கிறேன். 30 நினைக்கிறேன் சார். 30 தான் நினைக்கிறேன். அதுலதான் எக்ஸப்ட் டு அப்பாயின்மெண்ட் தி ஃபுட் போட்டிருக்கு சார். எக்ஸப்ட் டு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு சார். அதுதான் டவுட்டா இருக்குது எனக்கு. நீங்க கொஞ்சம் பாருங்களேன் 30ல. ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஒன் செகண்ட். எந்த லைன்ல எந்த செக்ஷன்ல சார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சார். இப்ப என்கிட்ட புக் இது கைடு இல்ல, ஆனா நான் படிச்சேன் சார். அந்த வித்தின் பிராக்கெட்ல போட்டுருப்பாங்க எக்ஸப்ட் டு அப்பாயிண்ட் த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அவருக்கு. இல்ல நீங்க அந்த ஃப்ரேஸ ஃபுல்லா படிக்கல. நான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருப்பாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், இது எல்லாருக்கும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கமிஷனர் தான். ஆனா பை ஆர்டர் டெலிகேட் and subject to the such condition and restriction may specified in the order. அதாவது ஆல்ரெடி ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோ இல்ல டெசிக்னேட்டட் ஆஃபீஸரோ அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி இவர் தான், எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. பட் இப்ப நான் ஒரு ஏரியா பாத்துட்டு இருக்கேன், ஆர்னி முனிசிபாலிட்டி பாத்துட்டு இருக்கேன்னா இவரை இந்த ஏரியால இருந்து வேற ஏரியாவை பார்க்க சொல்லுங்க அப்படின்ற பவர் டெலிகேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இல்ல அவருக்கு.
பவர் இல்லன்னு இல்ல இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. பவர் டெலிகேஷன் ஃபங்க்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுக்கலாம். ஆனா மாத்தி அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்பத்திக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆர் கவுன்சிலிங் ஆர் அந்த மாதிரியே தான் பண்ண முடியும். ஆர் த்ரூ த ரெக்யூர்மெண்ட் மூலமா வரவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு ஆளை தூக்கி அங்க அப்பாயிண்ட் பண்ண முடியாது தானா. இப்ப எம்ஆர்பி உங்களை நோட்டிஃபை பண்றாங்க, நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சு குவாலிஃபை பர்சன்ஸை எடுத்து கொடுக்குறாங்கன்னா அந்த எடுத்து கொடுத்த பர்சனை தான் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவரா ஒரு ஆளை எடுத்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அததான் அந்த ஓகே ஒரு வாட்டி தான் படிச்ச ஃப்ளோல அப்படியே ஃபுல்லா நான் அத மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் போல. எஸ், நீங்க எப்பயுமே ஒரு ஆக்ட படிக்கிறீங்கன்னா ஃபுல் பிரேஸோட வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க, பொறுமையா ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரி ஓகே. அது வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருந்தாங்க சார். அந்த வித்தின் பிராக்கெட்ல கொடுக்கவே இந்த ஸ்பெசிஃபை நான் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல சார், வெரி குட் பரவாயில்ல, தப்பு இல்லை. அது இதோட மீனிங் இதான் சார். இன்னொன்னு ப்ரொஹிபிஷன் ஆர்டருக்கும் எமர்ஜென்சி ப்ரொஹிபிஷன் ஆர்டருக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். Prohibition order and emergency prohibition order. அதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஓகே சரிங்களா? 100 பேர் 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதனால ஃபுட் பாய்சன் ஆகி அட்மிட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு உடனடியா ஒரு கமிஷனர்கிட்ட நம்ம இன்டிமேட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா விற்பனையை சேல் பண்ணணும். அதோட இதுக்கு மேல யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த உடனடியா கொண்டு வரது எமர்ஜென்சி ப்ரோஹிபிஷன் ஆர்டர். ப்ரோஹிபிஷன் ஆர்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குறேன், அதை அவங்க சரி செய்யல, மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், அப்பயும் அவங்க சரி செய்யல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதை ரெக்கமெண்ட் பண்றேன், டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆர்டர் வாங்குறாங்க இல்லையா? இந்த ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் தான் மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேங்களா? அந்த செக்ஷன் இன்டெப்தா லைன் பை லைன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இல்லைங்க சார், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சார். அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு டவுட் தான் கேக்குறேன் சார். ஏன்னா நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கான்செப்டா சொல்லிட்டேன்னா இப்ப மத்த இங்க இருக்கிறவங்க யாருக்குமே எதுவும் புரியாது. இப்ப நீங்க ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, புரியுது. இதான் கான்செப்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த செக்ஷன் வரும்போது இன்னும் எலாபரேட்டா உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். சரிங்களா? புரியுது சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் எனி அதர் டவுட் சார்? இன்னும் முக்கியமா இந்த கிளாஸ் ரிலேட்டட் அண்ட் நான் எடுக்கிற மெத்தட் ஆஃப் டீச்சிங்ஸ் அண்ட் எதனா புரியல, என்ன மாதிரி மாத்தணும் சார்? அக்ரிகல்ச்சர் கூட சார் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் if any addict ஒரே நிமிஷம் மெசேஜ் மட்டும் பாத்துக்கிறேன். if any addictives are specifically used in the certain foods may I know the limits percentage of the additives? மேடம் அது ஒரு செந்தில் சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹியூஜ் டாபிக் சார். நீங்க அந்த லிமிட்லாம் கேக்குறீங்கல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ், கண்டாமினன்ஸ் சொல்லிட்டு அந்த கண்டாமினன்ஸ் உடைய ரெகுலேஷன்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஹெவி மெட்டலுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது ஒரு பெரிய டாபிக். அதெல்லாம் வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ணவும் முடியாது. நீங்க எடுத்து ரெஃபர் தான் பண்ணணும் ஒரு வாட்டியும். சார் இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப 12 சாப்டர் அலாங் வித் 101 செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மைண்ட், அதாவது வந்து மக்கப் பண்ணியாவது எப்படியாவது மைண்ட்ல வச்சுக்கலாம் சார். இப்ப அது உள்ள வந்து சப்செக்ஷன் 2, 3, 5 அதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணி வைக்கணுமா சார்? ஏன்னா அதுக்கு அதான் கேட்டுருவாங்களா சார்? நீங்க மக்கப்பே பண்ண வேணாம். நீங்க 100 வாட்டி படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மண்டையில நிற்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆக்ட், செக்ஷன், ரெகுலேஷன், ரூல்ஸை யார் ஒருத்தர் வெல்வெஸ்ஸா இருக்காங்களோ கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் அவங்க அடுத்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். நான் மறுபடியும் சொல்றேன், இதுல எந்த வித மாற்றமும் இது வரைக்கும் மேலோட்டமா அந்த 100 செக்ஷனையும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் எஸ் பண்ணிட்டேன் சார். ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப மறந்துருது. எஸ், அது காமன். 5 டேஸ்க்கு ஹியூமனோட இது கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். கண்டினியூஸா படிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சப்செக்ஷனை தெரிஞ்சுக்கிங்க, டெஃபினிஷனை தெரிஞ்சுங்க. எது முக்கியம் நான் சொல்லும் போது, கிளாஸ் சொல்லும் போது இது கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லுவேன். இப்ப சார் இப்ப டெஃபினிஷன்ஸ் வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வருது இல்லையா? ஆமா சார். டெஃபினிஷன்ஸ்ல வந்து அந்த 52 டெஃபினிஷன்ஸ் வந்து ஒரு ஆல்பாபெட்டிக்ல வரதுல அது ஃபிங்கர் டிப்ல எப்போ வந்தாலும் அது ஞாபகம் வந்துருது. ஏன்னா அது ஆல்பாபெட்டிக்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட், சேர்பர்சன், கிளைம், கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, கன்சியூமர், கண்டாமினன்ட், அது மாதிரி ஆல்பாபெட்டிக்கலா வரதுனால அது நான் ஈஸியா வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் நானு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பேசல, எல்லாருக்குமே அந்த ஆல்பாபெட்டிக்கலா வரதுனால அது ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா பட் 101 செக்ஷனும் ஒரு 2-3 டேஸ் விட்டோம்னா திரும்ப மறந்து போகுது சார். அதுக்கு என்ன டிப்ஸ் இருக்கா சார்? ஆக்சுவலா நாங்க வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் இருக்கும். எங்களுடைய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் வந்து 1-2. இப்ப என்னுடைய காலேஜ் ஐடி மறக்காது. சோ அப்படியே ஒரு 14 நம்பர் வரும். அதுல கடைசி நம்பர் மட்டும் எல்லாருக்கும் மாறும். 96, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 100 இருக்கும்.
நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஐடி நம்பர் 95 என்ன, ஐடி நம்பர் 50 என்ன, ஆள் தெரியும். கோட் வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றீங்க. எஸ், அந்த மாதிரிதான் நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நோட்டிபிகேஷன் ஆஃப் ஃபுட் பாய்சனிங் செக்ஷன் 35, யாருப்பா இது, விஷப்பூச்சி போயுது, அப்படி இது வந்து நாட் இன் எனி அஃபென்சிவ் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க தான் அது வந்து ஒரு பர்சனை பொறுத்து மாறும். அந்த ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு வச்சுங்க சார். நான் மறுபடியும் சொல்றேன், டிஎன்பிசி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. அந்த ஒரு அங்க இருக்கிற நம்பர்ஸ், அந்த கண்டென்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. நான் படிக்கும் போது அப்படிதான் படிச்சேன். டிஎன்பிசில நான் 10 யூனிட், டிஎன் யூஎஸ்ஆர்பில 10 யூனிட்டுக்கு படிச்சேன். அதை படிக்கும் போது இது அதுல ஒரு 10 யூனிட் படிக்குது, அதோட ஒரு யூனிட்டுக்கான சிலபஸ் தான் இது. அண்ட் ஈவன் ஆல்சோ கம்பேர் வித் டே டு டே லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணி என்னை நானே இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் லேபிள் திருப்பி பாக்குற பழக்கம் யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு இருக்கு. என்னை சுத்தி ஒரு 2 பேர் என்ன வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியில யாருமே படிச்சவங்க கிடையாது. பட் ஈவன் தோ இப்ப வந்து நான் இது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே எடுத்து எக்ஸ்பிரி டேட்டாவது அட்லீஸ்ட் பாக்குறாங்க என்னை சார்ந்தவங்க. ஸோ அந்த ஒரு பழக்கம் இந்த ஆக்டை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் வரும் ஒரு நல்ல பழக்கம் அது. ஸோ அதனால கண்டிப்பா பாசிட்டிவா படிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மேனிஃபெஸ்டோ ஆஸ் ஏ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபீல்டுல போனா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு FBO கிட்டயோ, ஒரு கம்பெனி பர்சன் கிட்டயோ, ஒரு அத்தன்டிகேட்டட் பர்சன் கிட்டயோ பேச முடியும். ஒரு டெஃபினிஷன்ஸ் தெரியல அப்படின்னா தப்பு, கூச்சப்படாதீங்க. எப்பயுமே எல்லாரும் தெரியாம தான் பிறக்குறாங்க, தெரியாம தான் இருக்காங்க. எல்கேஜில சேரும் போது ஏபிசிடி கூட யாருக்கும் எனக்கு தெரியாது. எல்லாருமே கத்துக்கிட்டு தான் இது பண்றோம். ஸோ அதனால தெரியலன்னா, இப்ப இங்க நீங்களே ஏதாவது ஒரு 4 கேள்வி கேட்கறேன், எனக்கு தெரியலன்னா நான் தெரியல சார், நான் அடுத்த கிளாஸ்ல பாத்துட்டு வந்து சொல்லுவேன். சரிங்களா? அதனால தெரியலன்றத தப்பு பண்ணாதீங்க, ஆனா அதை தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான் தப்பு. சரிங்களா? டவுட் சார் தான் கேளுங்க. ஸோ சொல்லுங்க சார். நீங்க சார் இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் 4 பார்ட் ஆஃப் த சாம்பிள் எடுக்கிறீங்கல்ல சார் நீங்க டியூரிங் இன்ஸ்பெக்ஷன். எஸ். அந்த 4 பார்ட் ஆஃப் த சாம்பிள்ல 1 will send it to food analyst. சார் உங்க குட் நேம் சார்? சார் பரந்தாமன் சார். சார் உங்க குட் நேம் சார்? சூப்பர் சார். உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து உண்மையிலேயே நான் வியக்கிறேன் சார். உண்மையை சொல்லணும்னா நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப எங்கெங்கெல்லாம் டவுட் வருமோ அந்த இடத்துல கரெக்டா கேக்குறீங்க. ஏன்னா எனக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. இது எல்லாமே டவுட்ஸ். ஏன் நான் மறுபடியும் இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்ல டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான். நான் பின்னாடி வர கிளாஸ்ல இந்த என்டையர் ஸ்பாட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே ரூல்ஸ்ல ரெகுலேட்டர் பார்ட் 2. ஏன்னா நீங்க தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். எத்தனை பாட்டு எடுக்கிறோம், அந்த எந்த பாட்டு எங்கெங்க போகுது, அந்த பாட்டு என்னென்ன ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இது எல்லாமே ரூல்ஸ்ல எந்த சாம்பிள் எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்க கூடாது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுடைய இதுவரை கிடைக்கல. இந்த ஆர்வத்தை பண்ணுங்க. வெரி குட். சொல்றேன், இந்த இடத்துல கண்டிப்பா எனக்கும் டவுட் வந்துச்சு. நானும் இந்த மாதிரி தான் கேட்டு கிளாரிஃபை பண்ணேன். அந்த 4 சாம்பிள் எடுக்கிறோம். ஷார்ட்டா முடிங்க. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். 1 சாம்பிள் வந்து ஃபுட் அனலிஸ்டிக் போது, 2 சாம்பிள் டெசிக்னேட்டட் ஆபீசர். 1 சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா if FBO இது FBO வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டட் மீன்ஸ் அது ரெஃபரல் லேபரேட்டரிக்கு அனுப்புறோம் சார். அத அனுப்புறது வந்து ரெஃபரல் லேபரேட்டரி இல்ல. FBO is interested means enable accredited laboratory. Referral laboratory தான் போர்ட் பாஸ். ஓகேங்களா? இப்ப கோர்ட் ஆர் எனி பர்சன் ஆர் ஆஃப்டர் கம்பெனி. நான் சொல்லிடுறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுத்து நான் அனுப்பி விடுறேன் லேபுக்கு. மீதி ரிமைனிங் 3 பார்ட்ஸ் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அதுல ஒரு பார்ட் அப்பயே FBO கிட்ட கேட்பேன். எங்களுடைய சாம்பிளை நீங்க enable, அங்க எடுக்கிற கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா enable accredited லேபுக்கு நீங்களே தனிப்பட்ட முறையில அனுப்ப விருப்பம் இருக்கான்னு கேட்பேன். அவங்க விருப்பம் இல்ல அப்படின்னா அதையும் சேர்த்து டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு அனுப்பிடுவேன். இல்ல அப்படின்னா அவங்க விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க இங்கதான் இருக்கு என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தனா ஃபுட் அனலிஸ்டிக் போற சாம்பிள் வந்து பாத்தனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தானே வந்து FBO வந்து பாத்தனா enable accredited லேபுக்கு வந்து பாத்தனா அதுதான் ரெஃபரல் லேப். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் மேல்முறையீடு செய்யறேன்னா அதான் ரெஃபரல் லேப். அந்த ரெஃபரல் லேப் அந்த நான் எடுத்து அனுப்புற சாம்பிள்ல நம்பிக்கை இல்ல, நான் தனியா ஒரு லேப் அதே சேம் டைம்ல அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க தெரியுமா, அது enable accredited லேப் FBO அனுப்புறது at the same time from the timing of sampling.
அது ஓகே சார், அது அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுட் அனலிஸ்ட்டுக்கு போயிடுது சார், NABL அக்ரெடிட்டட் லேபுக்கு போயிடுது. ஓகே செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வந்து டெசினேட்டர் ஆபீஸ்க்கு சென்ட் பண்ணிடுறீங்க. ஆமா. ஃபோர்த் பார்ட் உங்களுடைய கஸ்டடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிதானே சார்? ஃபோர்த் பார்ட் உங்களுடைய கஸ்டடியில் இருக்கும். எந்த சாம்பிளுமே என் கஸ்டடியில கிடையாது. ஒரு நேரம் அதுதான் சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் அதான் சார் டவுட், எனக்கு அதான் டவுட். எந்த பார்ட்டுமே Okay. ஃபுட் சேஃப்டி ஆபீசர் கண்ட்ரோல்ல இருக்காது. அத முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே ஓகே. இப்ப 4 fine. பார்ட்ல Okay, ஒரு okay. பார்ட் வந்து பாத்தீங்கன்னா லேபுக்கு அனுப்பி விட்டுருவோம். மீதி 3 பார்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பார்ட் 3 ஆக்சுவலா நார்மலாவே மீதி 3 பார்ட்டுமே நம்ம டெசிக்னேட்டட் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிருவோம். சரிங்களா? அதுல ஓகே ஓகே ஓகே. எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்படின்னா அந்த மீதி அந்த 4 சாம்பிள்ல இன்னொரு சாம்பிளை NABL அக்ரெடிட்டட் லேப்க்கு அனுப்பி விட்டு மீதி 2 சாம்பிள் டெசிக்னேட்டட் ஆபீசர் கிட்ட ஒப்படைப்போம். ஓகே சார், அதுதான் சார் என்னன்னா FBO வந்து அந்த சொல்லி ரிசல்ட் முடிச்சிடறேன் இருங்க. இல்ல 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 FBO ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு பேரு மேல்முறையீடு பண்றது, அது பேர் ரெஃபரல் லேப். NABL அக்ரெடிட்டட் லேப்ன்றது டைமிங்கா நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போதே அவர்கிட்ட விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்குவேன். அப்பயே சொல்லணும் அவரு. அப்பயே விருப்பம் இருக்கு நான் NABL அனுப்புறேன் அப்படின்னா அப்பயே ஒரு பார்ட் வந்து கவர்மெண்ட் நான் அனுப்புற லேபுக்கு போயிடும், இன்னொரு பார்ட் அவரு அனுப்புற லேபுக்கு போயிடும், மீதி 2 பார்ட் தான் டெசிக்னேட்டட் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணுவோம். ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுத்துலயுமே ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவர் ரெஃபரல் போறாரு, இல்ல மறுபடியும் இல்ல மேல்முறையீடு போறாரு, ரெண்டுமே அன்சேஃப்னு வந்திருக்கு, இல்ல நான் எனக்கு இன்னும் மேல்முறையீடு போகணும்னா ரெஃபரல் லேப் டெசிக்னேட்டட் ஆபீசர் இருக்கிற 2 சாம்பிள்ல ஒரு சாம்பிள் மறுபடியும் ரெஃபரல் லேபுக்கு போகும் வித் த கன்சர்ன் ஆஃப் டெசிக்னேட்டட் ஆபீசர். ஓகேங்களா? எல்லாமே இன் டீடைலா இன்னும் சொல்லணும். இதுல இன்னும் கண்டென்ட் முடியல. இது வந்து ஒரு பெரிய டாபிக், 1 hour டிஸ்கஸ் பண்ணோம் சாம்பிளிங் ப்ராசஸ் மட்டுமே. அதுலயே நிறைய டாபிக் நான் இன்னும் பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன், இப்ப அதுக்கு டைம் இல்ல. ஓகே இல்ல சார், என்னன்னா வேற இல்ல சார், நான் தப்பா நினைக்கல. இந்த டவுட் கிளியர் ஆகும். எனக்கு மேல படிக்க முடியல. இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போகும்போது புரியுது ரூல்ஸ்லயே வருது. புரிஞ்சுங்களா? இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இப்ப புரியுது சார். இப்ப என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, இது கரெக்டா தப்பான்னு பாருங்க. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, சாம்பிள் எடுக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா FBO நீங்க கேப்பீங்க ரெஃபரல் லேபுக்கு அனுப்ப போறீங்களா இல்லன்னு கேட்டு ரெஃபரல் இல்ல NABL மறுபடியும் சொல்றேன், ரெஃபரல் இல்ல NABL அக்ரெடிட்டட் லேபுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க அனுப்புறீர்களா, அதுக்கு ரெஃபரல் கிடையாது. ரெஃபரல் தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேல்முறையீடு. அது எந்த சாம்பிள் சார்? அப்ப ரெஃபரல் லேபுக்கு போறது சாம்பிள் டெசிக்னேட்டட் ஆபீசர் கொடுப்பாருங்களா? அது சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் சாம்பிள் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் அனுப்புறது, ஃபோர்த் சாம்பிள் அவருக்கு இன்ட்ரெஸ்டடா இல்லையான்னு கேக்குறது. ஓகேங்களா? அண்ட் 2 and 3 இருக்கு இல்லையா? ஓகே. 2 and 3ல தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெஃபரல் போகணும்னா அந்த 2 and 3ல ஒரு சாம்பிள் போகும். இதான் சார் டவுட் எனக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் சார். அப்ப வந்து அவர் டெசிக்னேட்டட் ஆபீஸ் வச்சிருக்கிற 2 பார்ட்ல இருந்தா ஒரு பார்ட் ரெஃபரல் லேபுக்கு போகுது. இஃப் FBO இன்ட்ரெஸ்டட் மீன்ஸ் ஓகே சார், நவ கிளியர் சார், நவ கிளியர். அண்டர்ஸ்டாண்ட் சார். மேடம் அனுன்றவங்க பிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேண்டிட்டரியான்னு கேட்டிருக்கீங்க. கிடையாது. பிஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு மேண்டிட்டரி கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ஹேவ் லைசன்ஸ். சார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருந்தாலுமே மார்க்கெட்டுக்கு வரும்போது ஃபுட் ப்ராடக்டா தான் அது வரும். அதனால கண்டிப்பா லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் செந்தில் ஆல்ரெடி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கேட்டேன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஐ நோ த லிமிட்ஸ், அதுக்கு சொல்லிட்டேன். ஓகே தென் ஒரு நிமிஷம் சார், ஐ ஹேவ் த டவுட். மோஸ்ட் ஆஃப் த food products we buy, sir யாரோ மியூட் பண்ணிக்கங்க கொஞ்சம். most of the food products we buy have the FSI license number printed on the package. Does that mean all the FSI license products are completely safe before issuing license? Does FSI verify that all the ingredients and information mentioned on the label are correct? If so, we can trust and buy the products without concern. sir அப்படி இல்ல சார். FSIன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு 3 வார்டு FSI கீழ படிச்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். இன்ஸ்பைரிங் ட்ரஸ்ட், சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். அதாவது நம்ம FSI இது வந்து பாத்தீங்கன்னா கடிவாளம் போட்ட சட்டம் கிடையாது. இது இருந்தாதான் கொடுப்பேன்னு சொல்ற சட்டம் கிடையாது. இது இல்லைன்னா மாத்திக்க, இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கொடுக்குற சட்டம். அப்படின்னும் போது இப்ப எல்லாமே தக்கல் லைசன்ஸ். ஒரு அதிகாரி போய் பார்த்துதான் லைசன்ஸ் கொடுக்கணுன்ற முறை மாத்தியாச்சு. அனைத்து டாக்குமெண்ட்டும் நீ சப்மிட் பண்ற அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணி நீங்களே தக்கல்ல லைசன்ஸ் எடுத்துக்கலாம். மேடம் யார் அது மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். கேக்குதுங்களா? சௌமியா அவங்க தானே கேட்டிருங்க. மேடம் நீங்க கேட்டது ரொம்ப வெரி குட் வேலிட் கொஸ்டின். பட் அப்படி இல்லை மேம். FSI லைசன்ஸ் கொடுத்த ப்ராடக்ட்லாம் சேஃப்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே அண்டர் பெர்வியூ தான். ஏன்னா லைசன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும்லாம் இப்ப கிடையாது. தக்கல்ல ஆட்டோமேட்டிக்காவும் இஷ்யூ ஆகும். அவங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி இஷ்யூ பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மேடம். FBOவே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூடு எல்லாமே சேஃப்னு எங்களால சொல்ல முடியாது. இப்ப சாம்பிள் எடுக்கிறோம், FSI லைசன்ஸ் அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. சாம்பிள் எடுக்கும் போது அது எதனா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங் ஆர் மிஸ்பிராண்டட் ஆர் சப்ஸ்டாண்டர்ட் ஆர் அன்சேஃப் கூட வருது இல்ல. ஸோ FSI லைசன்ஸ் ப்ராடக்ட்லாம் அன்சேஃப்னு சொல்ல முடியும். பட் ஒன் ஆஃப் த அசூரன்ஸ் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வைலேட் பண்ணலாம் இல்ல. அதனாலதான் கண்டினியூவஸ் சர்வேலன்ஸ் அண்ட் கண்டினியூவஸ் சாம்பிளிங் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஹலோ சார், இப்போ ஒரு டவுட் வந்தது சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க லைசன்ஸ் அப்ரூவல் பண்ணும்போது பார்ட் 1 ஷெட்யூல் 4 ஹைஜீன் மீட் பண்ணாதான் நீங்க அப்ரூவல் கொடுப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமே நிறைய இப்போ லைசன்ஸ்லாம் ஈஸியா வாங்குறாங்க. அது எப்படி சார் நீங்க அப்ரூவல் கொடுப்பீங்க? சார் நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் லைசன்ஸ் எடுக்க முடியும்ன்றது கிடையாது. தக்கல்ன்ற ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா லைசன்ஸ் அவங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணி அவங்களே செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிக்கலாம். அவங்க எதனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்ல, இந்த அன்ஹைஜீனிக்கா இல்ல அப்படின்னா நாங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றோம் பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள மாத்த சொல்லி இது பண்ணி மாத்த வைத்து அவங்க மேல மாத்தல அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். ஓகே சார். பட் ஆனா யாருமே அந்த ஷெட்யூல் இதான் சார் பார்ட் 1 ஷெட்யூல் 4 படி பட் யாருமே ஃபாலோ பண்ற மாதிரியே இல்ல. பட் ஆனா அதான் எப்படி ரியல் அண்டர் டெவலப்மெண்ட். நீங்க எடுத்து நீங்க ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு அதிகாரி தான் ஒரு 3000 இருந்து 10,000 கடையை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை கடையை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கடையை பாக்குறீங்க, உங்களுக்கு இல்ல சார் டிஃபிகல்டிஸ் தான் சார். நான் 4 இயர்ஸ் 14 டேஸ் ஒர்க் பண்றேன் சார். எஸ். சோ எங்க கம்பெனில வந்து FSI வந்து மதிக்கவே மாட்டாங்க சார். சிம்பிளா பே பண்ணிட்டு லைசென்ஸ் சென்ட்ரல் வாங்கிக்கிறாங்க. அதான் கேட்டேன். ஓகே. சென்ட்ரல் நார்மலா இன்டர்நேஷனல் லைசென்ஸ் DRCA அதுவே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதனால சார் புரியுது சார். சார் we are under ஆக்ட் வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இப்பதான் உங்களுடைய நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட், அடுத்த ரெக்யூர்மெண்ட் இப்ப நீங்க வரைக்கும் கரெக்டுங்களா? இப்பதான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. டெஃபினட்டா சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்படி தெரியும், சாதாரணமா இருக்கும். பட் கோயிங் இன் டு த ஃபியூச்சர் யூ ஆர் த மெயின் ரோல், கீ ரோல் ஃபார் ஆல். நீங்க தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரோல் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்டை கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், நம்ம டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மேன் பவர் டெவலப் ஆகணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைட் ஆகணும். இப்போ ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஆக்ட் இப்படி இருக்கு, இந்த ஆக்ட்ல இதெல்லாம் இருக்கு. நம்ம படிச்சு நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நமக்கே நிறைய விஷயம் இன்னும் தெரியாம இருக்கும். ஈவன் எங்களுக்குமே அதிகாரியா நாங்களே நிறைய ட்ரைனிங் போயிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் அண்டர் ப்ராசஸ். ஈவன் FBO கிட்ட போன உடனே இந்த சட்டத்துப்படி டைரக்டா போய் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இந்த சட்டத்துல அப்படிலாம் கிடையாது. நீங்க போன உடனே நம்ம இந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ல, அருவம் படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. போன உடனே ரைட் பண்ணுவீங்க, சீல் வைங்க அப்படின்னு, அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு மாத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் அண்ட் ப்ரொசீஜர் லேக் இருக்கு. அது எல்லாமே பண்ண புரியுது சார். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி இல்ல சார், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் ஒரு டைம் கூட கொடுத்த மாதிரி இல்ல. அதான் கேட்கணும். அது அண்டர் இன்ஸ்பெக்ஷன் பண்ற அந்த அதிகாரியை நீங்க கேட்கணும். கண்டிப்பா பண்ணுவாங்க சார். அப்படி பண்ணாமலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன். இப்போ மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆன்லைன். நீங்க நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே வாட்ஸ்அப்ல அப்லோடிங் பண்ணுவீங்க. அண்ட் இது எல்லாமே ஆன்லைன்ல ஃபாஸ்ட்காஸ்ட் அப்படின்ற வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவீங்க. சாம்பிள் லிக் பண்றீங்கன்னா அது எல்லாமே மறைக்கலாம் முடியாது. இப்போ இது முன்னாடி எல்லாம் சாம்பிள் எடுத்தாங்க, சரி சாம்பிள் வேண்டாம் காசு வாங்கிட்டு மறைச்சிட்டாங்க, அப்படிலாம் இப்ப பண்ணவே முடியாது. அன்சேஃப் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது அன்சேஃப் தான். அந்த கம்பெனி கோர்ட்டு கேஸ் ஃபைல் வந்தாதான் ஆகணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க நாமினி ஆட் பண்ணிருப்பாங்க, நாமினி வந்து இல்ல சார். ஆக்சுவலா SO2 லிமிட் வந்து FSI படியே யாரும் ஃபாலோ பண்றது இல்ல சார். ஆக்சுவலி ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்றாங்க. புரியுது. சோ அதான் கேக்குறேன், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன ப்ராடக்ட் ஸ்பெசிஃபை பண்ணுங்க, நானே சாம்பிள் எடுத்து அனுப்பிட்டு அந்த லிமிட் தாண்டுதா இல்லையான்னு பாக்குறேன் பர்சனலா. இல்ல சார், இல்ல உண்மையா தான் சொல்றேன். இல்ல சார், சில்வர் ஸ்கின் நான் இல்ல சார், நான் அந்த கம்பெனி விட்டு வந்துட்டேன். அப்சர்வ் பண்ணாத சொல்றேன் சார். FSI டைம் ஆல்ரெடி டைம் ஓவர். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. என்ன ப்ராடக்ட் சொல்றீங்க? இல்ல சார், சில்வர் ஸ்கின் ஆனியன் வந்து வினிகர்ல ப்ரிசர்வ் பண்ணது சார். ஓகே, சில்வர் ஸ்கின் ஆனியன். Dear friends, my humble request to all. Already time is more than cross the time limit. Sir have some commitment. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கேட்போம். நிறைய எவ்வளவு क्वेश्चंस இருந்தாலும் கேட்போம். Already 2 hours going to complete. 3 ஒரு நிமிஷம் இருங்க. காயத்ரி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க புரியல. இட்ஸ் physical contaminants, difference between contaminants and extraneous matters, 3 parts. Okay. Pesticides, fungi and bacteria, extraneous matter, physical contaminants.
And you said that you are also confused with this still now. That's why I shared it. Thank you. Okay. Okay. Thank you, madam. Thank you for your information. வேற எதனா டவுட் இருக்குங்களா? சார் Actually, நீங்க slide எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க, அதை நல்லா படிச்சாலே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அது மாதிரி சொல்லிருந்தீங்க. டாபிக் வைஸ் Yes. வெயிட்டேஜ் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அது மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. பட் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க மேடம். மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் தெரியாத கொஸ்டின்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு நம்ம எக்ஸாமோ, போர்டு எக்ஸாமோ இதுவோ பண்ணல, காலேஜ் எக்ஸாமோ கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு டைம் தான் எக்ஸாம் நடந்திருக்கு, சென்ட்ரல்ல இது கொஞ்சம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? எப்ப எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு எனக்கும் தெரியாது. நான் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா எழுதி பாஸ் ஆயிட்டேன்றதுக்காக இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு ஏதோ கடவுள் கிடையாது, அசம்ஷனும் கிடையாது. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரும். நம்ம அங்க எப்படி வந்தாலும் நான் எழுதணும், நான் பாஸ் ஆகணும். எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணிட்டு பாஸ் பண்றதுக்கு எதுக்கு பண்ண பாஸ் ஆக முடியாது? யாரும் பண்ண முடியாத பண்றதுக்காக பண்ணா மட்டும்தான், ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்தா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர முடியும். டாப் 100 டாப் 50 இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும். நீங்க என்னதான் 200 வேகன்சினால கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வைஸ் பிரிச்சீங்கன்னா 10, 11, 12 இதை தாண்டாது. சரிங்களா? ஸோ அதனால ஆக்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க டாபிக் வைஸ் படிங்க. நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். வெயிட்டேஜ் வைஸும் படிங்க, இதையும் படிங்க. சார் ஒன் செகண்ட் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். அந்த வெப்சைட் ஹேண்டில் பண்றது ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். எஸ், ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஓகே, டைம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிடலாமா சார்? ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? Yes sir, it's visible. Then go to the website. இங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆக்ட்னு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ரெகுலேட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுல ஆக்ட் இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. சரிங்களா? அதை எடுத்துக்கங்க. அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், யாரோ ஒருத்தர் அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்டாங்க இல்லையா? 3 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 3 அமெண்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அந்த ஆக்ட்ல அதே மறுபடியும் ரிவர்ஸ்ல வரும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன், எம்போடியம்ன்றது இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில டைம்ல இது எரர் வரும். அண்ட் அதர் அண்டர் செக்ஷன் 101 என்னெல்லாம் வருது. அண்ட் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அட்வைசரி ஆர்டர்ஸ். யாருமே இதை படிக்க மாட்டாங்க. அட்வைசரி ஆர்டர்ஸ் இதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கீழே நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மித் பஸ்டர்ஸ், பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் ரைஸ், முட்டை பிளாஸ்டிக், இதெல்லாம் அந்த மித் பஸ்டர்ஸ்க்குலாம் எஃப்எஸ்ஐ விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆர்டரா. அதை பாருங்க. புக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ், ஈட் ரைட் இந்தியா தாலி, அந்த ஒரு இந்தியன் பிளேட்ல ஒரு 6 கலர் போட்டு அந்த இதுலாம் வந்து இனிஷியேட்டிவ்ஸ்லாம் படிப்பீங்க. அது எல்லாமே இங்க இருக்கும். மேனுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் மேனுவல் 107வது கான்ஃபரன்ஸ்ல ஒரு மேனுவலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓவரால் மேனுவல் ஒன்று இருக்கும். மேனுவல் ஃபார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, 2024 3rd எடிஷன். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான மேனுவல், எங்களுக்கான மேனுவல், உங்களுக்கான மேனுவல். அதை எடுத்து பாருங்க, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருது. இந்த வெப்சைட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இதுவே நீங்க பார்க்கணாவே நிறைய இருக்கும். ஒரு இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ், அட்வைசரி ஆர்டர்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்க கேக்குறீங்கல்ல ஒரு இதுல ஒரு சிலது தேவையில்லாத இருக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எது இதெல்லாம் தேவை அப்படின்றத அதுல எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் கேட்டாங்க நம்ம இதுல டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா இல்லையா? அது ரெகுலேஷனாகவும் வந்திருக்கும், அட்வைசரி ஆர்டராகவும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். கேன்சலேஷன் ஆஃப் ட்ரைனிங் ப்ராக்டர்ஸ், ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். வித்ட்ராயல் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ரூட் கண்டென்ட் இன் த ஃப்ரூட் ஜூஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி அட்வைசரி ஆர்டர்ஸ், இந்த இது ரெகுலேஷன்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்க உங்களுக்கு இது எப்போ படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. என்னென்னலாம் சொல்றாங்க இவங்க, என்னென்னலாம் சொல்றாங்க, எப்படி சொல்லியிருக்காங்க, இது எல்லாமும் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாது. படிக்காத கொஸ்டின்ஸ் வந்தா கூட 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை இதுதான் வரும்ன்ற ஒரு கெஸ், அந்த ப்ராபபிலிட்டி கெஸ் பண்ணணும்னா இந்த நாலேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இருக்கிற வெப்சைட் ஃபர்ஸ்ட், இந்த எஃப்எஸ்ஐ வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ், ஈட் ரைட் இந்தியா, அது எல்லாமே கீழே எல்லாமே இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும்.
அது என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, எஃப்எஸ் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் பத்தியா, அதிசய தோடாகம், அதாவது இந்த கொஞ்சமா எடுத்துக்கணும், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் எண்ணெய், அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்ன புது இனிஷியேட்டிவ்ஸ் எப்போ எடுத்திருக்காங்க, அதுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா லீடு, யார் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாருங்க. மீடியா ஆர்டிகல்ஸ் கிளீன்ஸ் அப்படியே ரைட்ல பாருங்க. ஈச் சைட் இனிஷியேட்டிவ்ல என்னென்னலாம் இருக்கு, நாலேஜ் ஆஃப் லோகோஸ், கொரோனா வைரஸ்ல இருந்தது, ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட், ஸ்மார்ட் கன்சியூமர் கைடன்ஸ், அண்ட் போஸ்டர் சீரியஸ், சேஃப் வாட்டர், கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட், சேஃப் ஃபுட், ஷேர் ஃபுட், டயட் ஃபார் லைஃப், ஓல்டு ஃபுட் சேஃப்டி டே, ஓல்டு ஃபுட் டே, அதெல்லாம் என்னைக்கு, எந்தெந்த வருஷம் என்னென்ன இது வருது, இப்போ ரீசெண்டாக வந்த வருஷத்துல நோட்டிஃபை பண்ண 3வது வருஷத்துலேருந்து இந்த ஒரு 4 வருஷம் பார்த்துங்க என்னென்ன தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஈட்ரைட் மேலா எப்பப்போ நடந்துச்சு, ஈட்ரைட் ஸ்டேஷன் எத்தனை இருக்கு, ஈட்ரைட் கேம்பஸ் ஓவரால், ஈட்ரைட் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எத்தனை இருக்கு, மோகுனா என்ன, இது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாமே ஆன்லைன், லைசன்ஸ் அப்ளை பண்றதுல இருந்து இது எல்லாமே. அந்த ஃபாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் முடிங்க, அடுத்து நான் ஃபாஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல எப்படி லைசன்ஸ் ஹோல்டர் எப்படி இருக்கணும், அதுக்கு எல்லாமே இப்போ அமெண்ட்மெண்ட்ல 1.5 கோடி 12 லட்சத்துல இருந்து 1.5 கோடியா மாத்தினாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனோட கேரக்டருடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி மில்க், வெஜிடபிள் ப்ராசஸிங் ஆயில், இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலேஜை கேதர் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்லை இதுவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சரிங்களா? வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா இந்த கிளாஸ் ரிலேட்டடா மட்டும்? ஏன்னா டைம் இருக்க வேண்டாம். எனி சஜஷன்ஸ், எனி டவுட்ஸ் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் ஆர் இதுவா சொல்லுங்க மேடம் டக்குன்னு. சார் எனக்கு ட்ரிபியூனலும் அட்ஜுடிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா சார்? கண்டிப்பா மேடம். அந்த செக்ஷன்ஸ் அந்த கேஸ் வரும்போது அட்ஜுடிகேஷன் கேஸ் சிம்பிள், அதோடைய அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸருக்கு, அட்ஜுடிகேஷன்ன்றது ஒரு சிவில் கேஸ் மேம், அதுக்கு வந்து அப்பீல் போடுறது தான் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஷன் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் எலாபரேட்டா சொல்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, ட்ரிபுனல்ன்றது மேற்படி அப்பீல் போறது. அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்த ஆர்டர் இல்ல ஒரு தொப்பா கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஹைகோர்ட்டுக்கு போற மாதிரி ட்ரிபுனல் கிட்ட போவேன். ஓகேங்களா? ட்ரிபுனல் அப்பீல்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த வியூ மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இன்னும் எலாபரேட்டா வரும்போது. ஏன்னா இது நீங்க படிக்கிறதுக்காக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது தெரிஞ்சுங்க. ஓகே. Any other doubts related to class and okay, any suggestion, any doubts எது இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப ரைஸ் மில்ல மாவு அரைக்கிறாங்க, மிளகாத்தூள்லாம் அரைக்கிறாங்கல்ல சார், அவங்களுமே வந்து கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அது ஒரு ப்ராசஸிங் தானே, ஃபுட் ப்ராசஸிங் தானே. அது அரைக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸ் தானே, கண்டிப்பா பண்ணிருக்காங்க. வேற ஓகே, எனி டவுட்ஸ், எனி இது இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். இனி அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 எஃப்எஸ்ஐ பற்றி ஒரு எலாபரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா கிளாஸ் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.